இன்னைக்கு நம்ம வின் பிரேக்கர் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கீழுங்கிற கேங் கூட நம்ம ஹீரோஸ் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, பயங்கரமான சண்டை இருக்கும். எல்லாரும் அடிக்கிறதும் அடி வாங்குறதுமா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நீரே இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி தொடல நடுங்க ஆரம்பிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாப்பானா, பட் அவனை இழுத்து போட்டு ஒரு ராடை வச்சு அடிக்க போக சீன் கட் ஆகுது. கட் பண்ணி சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த கீழ் அப்படிங்கிறது ஸ்கெல்டல் டிராகன் லோகோ வச்ச ஒரு சின்ன டீம் தான். அந்த ஒரு கேங்கை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் ரூமர்ஸ் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம நீரே தான் சொல்லிட்டு, சரி நீ இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, எனக்கு அந்த குரூப்பை பத்தி ஒரு துளி கவலை கிடையாது, அவனுங்களாம் மனுஷனுங்களே இல்ல, கண்டிப்பா அந்த நகட்டோங்கிற பையனை மட்டும் அந்த குரூப்ல இருந்து எடுத்துட்டு வந்தாகணும், அதுக்கு எவன் இடையில வந்தாலுமே அவன் மூஞ்ச வாயெல்லாம் உடைக்க போறேன்னு கிளம்புவானுங்க, சண்டை நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அந்த மசாக்கி பையன்ட்ட சொல்லும் போது, அதுக்கு அவனும் அவங்க 1-on-1 சண்டையில கூட கையில பேட்டு கட்டன் எடுத்து அடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க, சோ அதனால அதுக்கோ பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவான். ஃபைனலா அந்த கீழோட பேஸுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு கைவிடப்பட்ட வேர் ஹவுஸா இருக்கும். பட் அந்த வேர் ஹவுஸ் வெளியில இருந்து லாக் பண்ணியிருந்திருக்க, எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது நீரையோட போன்ல டச் சவுண்ட் எனேபிள் ஆயிருந்திருக்கும் போல. சோ வச்சு டைப் பண்ணிட்டு இருக்கும் போது கடுப்பான நம்ம ஹீரோ சும்மா இருறா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா, அதுவே சுகிஷிட்டா அதை நீக்கிறதுக்காக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பானா, வராது கொஞ்ச நேரத்துக்கு மேல பொறுமையை இழந்தவன் வச்சு ஒரே உததான் நீக்கிருச்சு. நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு டைகாவும் அப்ரிஷியேட் பண்ண, அதுக்கப்புறம் கேங்க உள்ள நுழையறாங்களா, அங்க இருந்து அந்த கேங்க சேர்ந்தவங்களும் தோடா அலைய விருந்தாளிங்களா வந்திருக்காங்க. சரி டே நகட்டோ படுத்துக்கிட்டே இருக்காது, அதோ நண்பர்களுக்கு ஹாய் சொல்லு பாக்கலாம்னு சொல்லி மயங்கி கிடக்குறோட கையை பிடிச்சு ஆட்ட மசாக்கிக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோவனை தடுத்து நிறுத்திட்டு, டே பசங்களா அந்த நகட்டோவை அனுப்பி விடுங்களான்னு சொல்ல, ஹே நாங்க சொன்னது ஞாபகம் இல்ல, ஒழுங்கா வந்து டீல் பேசுப்பா. அப்ப நம்ம ஹீரோ, எந்த டீலையும் பேசுறதுக்காக நான் வரல, நான் சொன்னது புரியுதா இல்லையா, மரியாதையா அவனை அனுப்புங்க, இல்ல எவனாவது இடையூறு பண்ணீங்கன்னா உங்க வாயெல்லாம் உடைக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, என்ன வேணா பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்லி லொல்லு காட்டுவான். மொத்தமா படையோட வந்திருக்கீங்களே, இது ஒன்னும் அவ்வளவு ஹீரோயிக்கா இல்ல, இருந்தாலும் நீங்க பண்ணதை எங்களாலே பண்ண முடியும்னு சொல்லி அந்த கீழோட ஆளுங்களும் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்க உருட்டுக்கட்டையோட நம்ம ஆளுங்களுக்கு லைட்டா ஜர்க்காயிருது. என்ன இந்த கீழ்ல கொஞ்சம் பேர் தான் இருப்பான்னு சொன்னீங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, முழுசா தெரியாம இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மசாக்கி சொல்லும் போது, ஆனா அதுக்கு டைகா தலைக்கு 3 பேர் 4 பேர் அப்படிங்கறது எனக்கு சோகமா தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு சாரி கேக்குறாங்க போது மிட்சுக்கையுமே ஆமா ஆமா எல்லாரையும் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாமா. அப்ப நம்ம ஹீரோ, நீங்க எல்லாம் இன்வால்வ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, இவங்க எல்லாரையும் நானே ஒத்தாலா பாத்துக்கிறேன், இது சாதாரண ஒரு லூஸ் பால் தான் சொல்லுவானா. டீம்ல இருக்கிறவங்க எல்லாம், என்னது லூஸ் பால், நான் சொன்னேன் லூஸ் பால்னா ஃபுட்பால் மாதிரி தானே, ஃபுட்பால்லாம் வந்து தனியா ஆட மாட்டாங்கப்பா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு வெறியாக ஆரம்பிச்சிருவாங்க. ஓ அவ்வளவு ஆயிருச்சா, அடிச்சுக்கங்கடா அப்படின்னு மேல இருந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும் போது கீழே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அந்த கீழே சேர்ந்தவங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ்ல கொஞ்சம் முக்கியமான நபர்களா இருப்பாங்கல்ல, பயங்கர கிளாஸா மாசா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒருத்தரே 3-4 பேரெல்லாம் டேக் டவுன் பண்ணிட்டு, ஆனா அந்த சண்டையில தான் நீரே பயந்து ஓரமா நின்னுகிட்டு இருப்பானா. இருந்தாலும் சுகிஷிட்டா நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, அந்த கீழ் கேங்க சேர்ந்த ஒருத்தன் மேல நின்னுகிட்டு, பாரு அந்த 5 பேரை மட்டும் யாராலையும் தொடவே முடியல அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான். சண்டை போட்டது போதும் மசாக்கி, வா போய் உன் ஃப்ரெண்டை காப்பாத்துவான்னு சொல்லி நம்ம ஹீரோ மசாக்கியை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா நகட்டவை காப்பாத்துறதுக்காக முன்னேறி வர, மேல போனா அங்க இருக்கிறவன் நைஸ் ட்ரை ப்ரோன்னு சொல்லி அவனை புடிச்சு ஒரே ஓத மேல இருந்து தள்ளி விட்டுருவான். கூடவே ராட் எடுத்து நம்ம ஹீரோ ஒருத்தன் அடிக்க வர, நம்ம ஹீரோவை மட்டும் இல்ல ஹயாட்டோ, சுகிஷிட்டா, டைகா அண்ட் மிட்சுகி மொத்தமா 5 பேருக்குமே 5 பேர் தனியா ராட் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ரவுண்ட் 2 ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறவன் ரொம்ப வியடா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, சிரிக்காதரா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு காண்டாகும். அதுவே டைகா எதிர்த்து ஒரு உமனா மூஞ்சி மாதிரி ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம சுகிஷிட்டா எதிர்த்து சின்னதா ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். தோடா நீ இருக்கிற வளர்த்துக்கு ரொம்ப வேகமா தான் மூவ் ஆகுற அப்படின்னு அவனும் எக்ஸைட் ஆக, மிட்சுகி அட்டாக் பண்ண பார்க்கும்போது அவன் எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பானா, என்னடா பொம்பளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவன் கலாய்க்கும் போது, பொம்பளைன்னு சொன்னா மட்டும் எனக்கு கோவம் வரப்போதா அப்படின்னு சொல்லி ரொம்ப காமா இருப்பானா. ஹயாட்டோ சண்டை போட்டுக்கிட்டே நம்ம நீரைக்கு எதுவும் ஆகாத மாதிரி அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த விஷயத்த அவனுக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறவனுமே கவனிக்கிறான், என்னடா அந்த புள்ள பூச்சியை காப்பாத்துறையான்னு. அதுல ஒருத்தனோட மண்டையிலே ஒரு அடி உழுகுதா, இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கூடவே தனக்கு முன்னாடி இருக்கிறவன் மேலேயே அதிகமா போக்கஸ் பண்ணும்போது பின்னாடி இருந்த வந்த ஒருத்தனும் மண்டையிலே அடிக்கிறான், ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தனும், ஓகே 5 பேருக்கு 5 பேர் அமுச்சு வச்சது சரியா போச்சு, பின்னாடி இருந்தும் அடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களோட கவனம் சிதறி இருக்கிற வரைக்கும் முன்னாடி இருக்கவனா அவங்களால ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு அடிக்க முடியாது. வெறும் ஃபர்ஸ்ட் இயர் குழந்தை பசங்களை மட்டும் கூட்டிட்டு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க நீரே பயந்துட்டு இருப்பான்ல. அவனுக்கு தெரியுது தான் இந்த இடத்துல ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறோம், நான் இருக்கிறங்காட்டி தான் ஹயாட்டோவால கூட ஃப்ரீயா மூவ் ஆகி சண்டை போட முடியலங்கிறதெல்லாம், நான் சரியான ஒரு மொக்க அப்படின்னு அவன் நினைக்கும் போது நம்ம ஹீரோ நீ மொக்கலா இல்ல அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பானா. அதை நினைச்சு பார்த்துட்டு வேகமா ஹயாட்டோ பின்னாடி ஒளியாம அங்க இருக்கிற ஒரு
ஒருத்தனை போய் அப்படியே முட்டி தள்ளுறான். என்னால தனியா சண்டை போட முடியாது, என்னால என்னையே வந்து காப்பாத்திக்க முடியாது, ஏன் என்னால இங்கிருந்து ஓடி கூட போக முடியாது, ஆனா ஏதாவது பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி தான் முட்டிந்திருப்பான். ஆனா வச்சு அவன் மண்டையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி மூக்க உடைச்சு அதே இடத்துல தூக்கி வீசி ஒரு கட்டையை எடுத்து அவனை பினிஷ் ஆஃப் பண்ணலான்னு போகும்போது உள்ள போந்து யாரோ தடுக்கிறாங்க. யாருன்னா நம்ம ரென்னா இருக்கும், செகண்ட் இயர் கேப்டன். கூடவே மோட்டோ கசுமி அப்படின்னு இன்னும் 2 செகண்ட் இயர்ஸுமே வந்திருப்பாங்களா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ரென்னா பார்த்து, ஹே அந்த லாலிபாப் பையன் அவனுக்கு ஒரு தடவை வெறி ஆயிருச்சுன்னா இருக்கிற யாரையுமே துவைக்காம விட மாட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்லன்னு நினைக்கிறேன். அப்போ மேல இருந்தவனுமே இதோட செகண்ட் இயர் என்ன பேக்கப்புக்காக வந்திருக்கீங்க போல, சரி உங்களுக்கு நாங்க இங்க ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு தெரியாது போல, எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எல்லாருமே இந்த ஊரை காப்பாத்துற கேங் கரெக்டா, ஆனா எங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பையன் கூட தான். சோ உங்க ஸ்கூல் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாம வந்திருக்கீங்க தான் எனக்கு புரியல. அவன் பேசிட்டு இருக்கும் போதே ரென் சொல்லுவான், எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் இங்க நாங்க வந்திருக்கோம். நீ சொன்ன மாதிரியே தான் பொஃபிரின் அப்படிங்கிறது இந்த டவுனையும் இந்த டவுன்ல இருக்கிற பீப்புளையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஸ்கூலை சேர்ந்தவங்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கும் எங்களோட ப்ரொடெக்ஷனை நாங்க கொடுத்துதான் ஆகணும். இல்லையே எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு அவன் மேல இருந்து பேசிட்டே இருக்கும் போது அப்பயும் ரென், நீ என்ன முட்டாப்பா எல்லாம், உனக்கு இது கூட புரியாம இருக்கிறதுக்கு எது என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும், ஆனா எங்க ஆளுங்க மேல நீ கை வச்சிருந்திருக்க, அதுக்காக நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அவன் சண்டை போட தயாராக, அதுக்கும் அவன் மேலேயே இருந்துகிட்டு சரிடா சரிடா சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, உன்னை நான் வான் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன், ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. ஓகே கைஸ், இன்னும் அங்க 3 பேர் தான் இருக்கிறானுங்க, அவங்க 3 பேரையும் மட்டும் அழிச்சு விடுங்க, மொத்தமா முடிஞ்சிருங்கும் போது அப்ப அவன் ஆளுங்களே லைட்டா தயங்குவானுங்களா. உடனே மயங்கி போன அந்த நகட்டோவோட தலையை அப்படியே புடிச்சு தூக்கி காமிச்சிட்டு, ஏன் நீங்களும் இந்த அளவுக்கு அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்களாங்கும் போது வேற வழி இல்லாம அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. செகண்ட் இயர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த கசுமிங்கிறவன் உடனே நம்ம நீரேவை வெளியே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இங்கே இருன்னு சொல்லிட்டு உள்ள சண்டை போட போக ரென் இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க கீழே மசாக்கி மயங்கி கிடந்திருப்பான்ல, அவனை எடுத்து அப்படியே உட்கார வச்சுட்டு, டே நான் மேல இருக்கிறவன் அடிக்க போக போறேன்டான்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல கை வச்சிடாத நான் வரம்பா, எங்க ராசா போறேன்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறவன் அடிக்க வரும்போது அப்ப ரென் கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கூட பேசுவானா, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் அடிக்க பார்க்க ரென் திரும்பி பார்த்ததுக்கு அவன் பயந்துருவான். நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இயரோட லீடரா இருக்கிற அப்படின்னு உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுருவான் நம்ம ஹீரோவை பிடிச்சு. சோ இங்க லீடரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சண்டை போடுறதுக்காக கிடையாது, இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான், அதுக்காக தான் உன்னை ப்ரொமோட்டும் பண்ணாங்க, நீ சொல்றதுல எனக்கு புரியுது, ஆனா இருந்தாலும் என்னால அவனை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவானா. அதுக்கு ரென்னும் தோடா எனக்கும் அப்படிதான் தோணுது, நான் வேணும்னா நம்ம 2 பேருக்கு சேர்த்து அவனை போய் அடிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ நான் மட்டுமே அவனை 10 தடவை அடிக்கணும்னு எனக்கு தோணுதுமானா கணக்குல எழுதிக்கிறேன்னு அவன் மேல சண்டைக்கு போக, அதுவே ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறவனும் தோடா அந்த ரென் கூட என்னால சண்டை போட முடியாது, நீ வா உன்ன வேணா அடிக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்குது, டே பொடி பையா அவன் கூட விளையாண்டுட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லடான்னு கொஞ்சம் சீரியஸாக அங்க மேல நிக்கிறவன் கூட சண்டை போடுறதுக்காக ரென் வந்திருப்பானா. அப்ப அவனுமே ரென்னை பார்த்து, ஏண்டா ரென்னு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல, கீழே இருக்கிற அந்த ஹீரோ பையனோட மூஞ்சிலே ஒண்ணு வச்சு சூயனுக்கு வாடான்னு அவனை அச்சு நீ புரிய வச்சில, அதுலயே நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ஆளுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதான்ப்பா சிம்பிளா பயம் பயம் இருக்கணும், அப்பதான் நம்ம பேச்சு கேட்டுட்டு கீழேயே இருப்பானுங்க. அதனால தான் யாருமே என்னை எதிர்க்காமலும் என்னை பார்த்தோன்னே ஓடிக்கிட்டும் திரியறானுங்க, எல்லாமே என்னை பார்த்து இருக்கிற அந்த பயம். நான் சொல்றதெல்லாம் இங்க யாருக்கு புரியுமோ இல்லையோ, நான் கண்டிப்பா உனக்கு ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் என்னமோ நல்லவன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க பண்றதெல்லாமே சண்டை தானே, அதை விட்டுட்டு ஊரை காப்பாத்துறேன் மக்களை காப்பாத்துறேன்னு கேட்கவே கேவலமா இல்ல. சரி வா ரென் நம்ம 2 பேரும் மோதி பார்த்துருவோம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ எங்க கீழே வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவான். இவன் பேரு நட்டோரி. அதுக்கு ரென்னுமே வாய மூடுறா, கொஞ்சம் அமைதியா இருந்தா வாய் நீண்டுகிட்டே போகுது, மத்தவங்களை பயமுறுத்தி பாக்குறது அவ்வளவு நல்ல ஃபீலிங் நீ நினைச்சீனா அது இல்லன்னு நான் காட்டுறேன்டான்னு சண்டை போட வரேன். இங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் இருந்த மாதிரி கிடையாது, இப்ப கொஞ்சம் தெளிவாவே அடிக்க ஆரம்பிக்கிறானா. சோ அதனால ஏகப்பட்ட பேர் ஒண்ணு சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிக்க அப்போயுமே முடியல, இருக்கிற எல்லாரையும் போட்டு தம்சம் பண்ணிட்டு வாங்கடா பாத்துக்கலான்னு கடுப்புல இருக்க. இங்க டைகா ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருப்பானா, சண்டை போடுறா அப்படின்னு அவன் கத்தம் போது அப்ப டைகா ஒரு 2-3 அடி வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் செஞ்ச பாவங்களுக்கு ஒரு சின்ன பிராயச்சத்தமா இருக்கும், என்னோட பர்சனல் எத்திக்ஸ்க்காக தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன், ஆனா இந்த இடத்துல பாரு என்னோட சீனியர்ஸ் இப்ப என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க, சோ அதனால ஒரு சின்னதா ஒரு 2-3 அடி வாங்கிட்டு
வாங்கிட்டு அப்புறம் திருப்பி அடிக்கிறேன்னு சொல்ல இங்க சுகிஷிட்டாவுமே பயங்கரமா அடி வாங்கி வந்திருப்பான் போல. தோடா உங்களோட சண்டை போட்டு எனக்கே பயங்கரமா போர் அடிக்குது, அதனால மொத்தமா முடிச்சிடலான்னு அந்த ஸ்டிக்கை வச்சு அட்டாக் பண்ண வர அவனு இவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றானா. பார்த்து அந்த குள்ளக்கா பையன் பயங்கரமா எஸ்கேப் ஆகுறான். வச்சு ஒரு உதைக்க போக டப்புனோட காலை பிடிக்கிறானா. இங்க டைகாவும் அடிக்க வந்தவனோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்புறம் பாசையை முடிச்சிடலாமான்னு சொல்லி அந்த குச்சியோட சேர்ந்து அவன் மூஞ்சில ஒண்ணு வச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு ரெடியா தரலன்னு சொல்ல இங்க சுகிஷிட்டாவுமே அந்த புலக்கா பையனை தூக்கி போட்டுட்டு உன்ன மாதிரி வேகமா இருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு நினைப்பான். ஏன்னா ஹீரோவும் முதல்ல அவங்க கூட சண்டை போடும்போது அப்படிதானே ஸ்பீடா இருந்திருப்பான். இங்க டைகாவோட ஃபைட்டுமே பயங்கர அனல் பறந்துகிட்டு இருக்க. இதோட நான் முடிச்சாருடான்னு சொல்லி மூக்குலயே அவனை வச்சு அதே இடத்துல அவனை படுக்க போட அந்த சின்ன பையனோட ஆங்கிள் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவனையுமே சுகிஷிட்டா பினிஷ் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் மிட்சுகி கூட ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல. சோ டே பொம்பளை ஒரு இடத்துல நில்றா அப்படின்னு சொல்லிதான் அவன் அடிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருப்பானா. உன்ன மாதிரியான ஒரு வீக்கான ஆளா நான் பிறந்திருந்தேன்னா நானே என்ன கொலை பண்ணிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவ்வளவு என்னடா காண்டுன்னு கேட்க, ஏன்னா எப்பவுமே வீக்கா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு கீழே தான் இருந்தாகணும், உன்ன மாதிரியான ஆளுங்க இருக்கவே கூடாதுடான்னு மிட்சுகி அவன் அட்டாக் பண்ணும்போது அதை அவன் தடுத்துருவானா. என்னடா சும்மா நசன்னு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிற, உன்ன மாதிரியான ஆளுங்களா பெருசா பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்காது தெரியுமா, ஏன் நான் ஒரு பொண்ணா இருந்தா கூட உன்னை எல்லாம் மதிக்க கூட மாட்டேன், வளராதரான அட்டாக் பண்ண வரும்போது அதையும் டாட்ஜ் பண்ணிட்டு மிட்சுகி சொல்லுவான், வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னா அங்க மேல இருந்துட்டு எவனோ ஒருத்தவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தானே அப்படின்னா நீயும் என்ன வீக்கான்னு கேட்க, நான் ஒன்னும் அவனுக்கு கீழெல்லாம் இல்ல அவனுக்கு உதவி தான் பண்றேன்னு திருப்பி அட்டாக் பண்ண வரும்போது சபா ஏதோ கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி உன்னை சுத்தி தான் உலகம் இருக்குதோன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கிற, இரு உன்னெல்லாம் போய் தவளை கூட கம்பேர் பண்ண அது தவளைக்கு அசிங்கம் இல்ல, அதை விடவுமே உனக்கு மூளை பட்டாணி சைஸ்ல தான் இருக்குங்கும் போது மறுபடியும் கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண வருவானா. ஆனா அப்ப கரெக்டா அவனோட பிரஷர் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணி அவனை அதே இடத்துல கீழே படுக்க போட்டுருவானா. என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. சாரி தல, அடி வாங்கி கீழே கிடக்குறவங்களை நான் என்னைக்கும் அட்டாக் பண்ண மாட்டேன், ஆனா நீ திருப்பி எந்திரிச்சா பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒண்ணு வைக்க போவானா. கசுமி மோட்டோ அப்படின்னு 2 சீனியர்ஸ் வந்திருந்தாங்கல்ல. சோ அவங்களே மோஸ்ட்லி அங்க இருக்கிற நிறைய பேர் அடிச்சு போட்டுட்டு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பானுங்களா. ஈவன் நம்ம ஹீரோவும் ஆல்மோஸ்ட் அங்க ஒரு சில குரூப் வந்து அப்படியே கிளியர் பண்ணிருப்பான். அதேதான் சுகிஷிட்டா இருக்கும், இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சு துவச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம அவ்வளவு அசால்ட்டா இருக்க கூடாது, இன்னுமே ஆளுங்க இருக்கிறாங்க, ஒருத்தரை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானா. அப்போ ஒருத்தன் பறந்து வந்து விழுகிறான். அவன் அடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ஹயாட்டோவா இருக்கும். யாரா நீ ஒத்தக்கனான்னு திருப்பி அடிக்க போக வாயிலே ஒரு கிக்கு. அதுக்கப்புறம் அவன் மூஞ்ச உடைக்கலான்னு போவான். பட் நம்ம ஹீரோ தடுத்துட்டு இல்ல வேணான்னு சொல்லுவானா. ஏன் இவங்கள பார்த்து உனக்கு கோவம் வரலையான்னு கேட்க, எனக்கும் கண்டிப்பா கோவம் இருக்குதுதான், ஆனா இவங்கள பார்த்து இல்ல, ஏதோ பெரிய புடுங்கி மாதிரி நான் பாட்டுக்கு வாய் பேசிட்டு இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க அடி வாங்க விட்டுட்டு இருக்கிறேன், என் மேலதான் எனக்கு கோவம் இருக்குன்னு சொல்லும் போது ஹயாட்டாவும் அவனை பார்த்துட்டு சரி உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது, நீயே டீல் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுறான். இருந்தாலும் பரவாயில்லையடா சக்குரா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கியே, நான் அளவுக்கு இல்ல அப்படின்னு நினைப்பான். இங்க அந்த நட்டோரி கூட ரென் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் தலையிலேயே ஒரு கிக்கு வைப்பானா. பட் அப்பவும் எந்திரிச்சு ரென்னை இழுத்து போட்டு அடிக்கலான்னு போக அவன் எஸ்கேப் ஆயிடுவான். தோடா அவன் மூஞ்சில என்ன ஒரு கொடூரம் தெரியுது, நீ எல்லாம் அந்த பக்கம் இருக்க கூடாது, எங்க கூட வந்து சேர்ந்துரு, கீழ் கூட இரு, ஏன்னா உன்ன மாதிரியான ஆளுங்களா ஹீரோ கிடையாதுன்னு சொல்ல, ஆமா நான் ஒண்ணு ஹீரோ இல்லன்னு ரெண்டுமே ஒத்துக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல அவனை யாராவது வம்பளுத்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு முதிச்சிருவான். சோ அது எதுவுமே கான்சியஸா அவன் அடிக்கிறான் அப்படின்னு கிடையாது. சோ அவுட் ஆஃப் ஆங்கர்ல அது எல்லாத்தையும் அவன் பண்ணியிருக்கான். பட் அது எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் மனுஷன் ஆகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவானா. எதுக்குடா தம்பி தேவையில்லாம உன்னோட இயல்பெல்லாம் மாத்துறேன்னு அந்த நட்டோரி கேட்க, சரி நீ தான் இந்த ஒரு கீழுங்கிற டீமை உருவாக்குனியோ, ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் இந்த டீமோட லீடர் ஆகிறதுக்கு தகுதியே இல்ல. அதுக்கு நட்டோரியும் என்னடா திடீர்னு தகுதியை பத்தி எல்லாம் பேசுற, சரி நீ ஒரு காட்டு பூனைன்னு நினைச்சேன், பார்த்தா வீட்டு பூனை ஆயிட்ட போல, திருப்பியும் காட்டு பூனையா இருக்கிறதுக்கான சந்தோஷம் என்னங்கறத காட்டுறேன்னு சொல்லி அவன் அடிக்க வரும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ரென் அங்க இருக்கிற ஒரு செயினை பிடிச்சி ஒரு ஸ்விங் பண்ணி அவனை ஒரு எத்த அப்போயுமே அந்த நட்டோரி அவனை அடிச்சு போட்டுருவான். வந்து அந்த பேட்டை வச்சு மண்டையில அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்னடா நீ இவ்வளவு அமைதியாயிட்ட, பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறே அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டே இருக்கும் போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் உதச்சு ரென் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருவானா. ஆஹா இதுதான் எனக்கு வேணும்னு அந்த நட்டோரி வெறும் கையில ரென் கூட சண்டை போட வரும்போது அவன் அடிக்கிறதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா ரென் ஒவ்வொரு அடியும் வைக்க அவன் பல்லெல்லாம் விழுந்துட்டு இருக்கும். அவனும் அந்த அடியை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். கமான் எனக்கு இதுதான் வேணும், நீ இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி அவன் மறுபடியும் ரென் அடிக்கிறதுக்காக வரும்போது வச்சு ஒரே பஞ்சு அவ்வளவுதான், அதே இடத்துல மட்டையா ஏறான். ஆனா அவனை திருப்பி இழுத்து போட்டு மூஞ்சி உடைக்கலான்னு பாப்பான். பட் வேணாம், இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் தோப்புன்னு எதிர்பார்க்கலன்னு அவன் நினைக்க, என்னடா முடிச்சிட்டியான்னு மோட்டோவும் கசுமியும் வர அதே இடத்துல நம்ம ஆளுங்களும் சோ இருக்கிற எல்லாரையும் பினிஷ் பண்ணி வைப் பண்ணிட்டானுங்க. டக்குன்னு ரென்னோட கையை பிடிச்சு தூக்கும் போது பசங்க எல்லாரும் பார்த்து அந்த இடத்துல கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்களா. சரி தூக்குனது போதும் கீழே இறக்குங்கடான்னு சொல்ல மயங்கி கிடக்குற அந்த மசாக்கிங்கிற பையன் இருக்கிறான்ல அவனையுமே எழுப்பிட்டு சண்டை முடிஞ்சிச்சு, சண்டையில ஜெயிச்சிட்டோன்னு சொல்லும் போது அவன் சீனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சீனியர்ஸ்
நீங்க இங்க வந்தீங்கம்மானா அவ்வளவு சீன்லாம் இல்ல. டே நகட்டோ பையா வாடான்னு சொல்லும் போது அவனுமே வந்து அப்படியே மசாக்கியோட கால்ல விழுந்து எதுக்கு தேவையில்லாம வந்தீங்க, இது ஒண்ணும் உங்க பிரச்சனை இல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னலன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ உன்னை காப்பாத்திருக்கலாம் இங்க யாரும் வரல, அந்த நட்டோரிங்கிற அந்த பையன் ஓரா வாய் பேசிட்டு இருந்தான், அவன் மூஞ்ச உடைக்கணும் அப்படின்னு உன்னோட ஃப்ரெண்டு புள்ள ஒருத்தி இருந்த, அவ பிளே கிரவுண்ட்ல இருந்துட்டு அழுதுகிட்டு இருந்தாளா, சோ அவளுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த மசாகி பையன் அவன் ஏதோ உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் வந்தோம். சோ அதனால உப்பவாது சொல்லுடா, என்ன காரணங்கிறத எங்களை பார்த்து சொல்லுடான்னு கேட்க, அதுக்கு அந்த நகாட்டோங்கிற பையனும் அந்த மசாக்கிங்கிற பையன்ட்ட மன்னிப்பு கேட்பான், அவனுக்கு தேவையில்லாம நிறைய தொல்லை கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்களே என்ன காப்பாத்துற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ரென் நீ எந்த அளவுக்கு ஒர்த் இல்லைங்கிறதுல எங்களுக்கு தேவையில்லை மாமே, எங்க கூட சேர்ந்து அந்த மசாக்கி உன்னை காப்பாத்துன விருப்பப்பட்டேன், அதனால உன்னை காப்பாத்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீ எப்படி ஒரு விஷயத்த பாக்குறையோ அதே மாதிரி நாங்களும் அந்த விஷயத்த பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ஒரு விஷயத்த எவ்வளவு மோசமா பார்த்தாலும் சரி, எவ்வளவு நல்லதா பார்த்தாலும் சரி, நீ பாக்குற மாதிரியே நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லுவான். அதாவது காப்பாத்துற அளவுக்கு நானும் ஒர்த் இல்ல அப்படின்னு அந்த நகட்டோ பையன் சொன்னான்ல, நீ ஒர்த்தா இல்லையாங்கிறது நீ ஒண்ணு வச்சுக்கோ, ஆனா நீ எங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நாங்க உங்களை காப்பாத்த வந்ததுலயே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சோ நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்க, நீங்க ஏன்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க நான் ஒரு கேள்வி கேட்க, அந்த நகாட்டோங்கிற பையன்கிட்ட சரி என்னதாண்டா நடந்ததுன்னு விசாரிக்கும் போது அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் மிடில் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் சும்மா ஆத்தோரமா நடந்து போயிட்டு இருப்பானா, அப்ப கூட அந்த மசாக்கிங்கிற பையன் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜ் கடையில சில பேர் ஒரு பொடி பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் இருக்கிற காசு ஆட்டை போடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இதை பார்க்கும்போது நகாட்டோவுக்குமே போய் அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு தோணும். சோ ஏன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த மசாக்கி பையன் இருக்கிறான்ல, அவன் இதே மாதிரி சில பேர்கிட்ட இருந்து ஒரு பையனை காப்பாத்தி இருந்திருப்பாங்க போல, போய் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி அவன் கத்தும் போது வேற என்ன அவனை தூக்கி இழுத்து வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவனை யாரோ காப்பாத்துறாங்க. பார்த்தா அந்த கீழ்ங்கிற அந்த ஒரு கேங்க சேர்ந்தவனா தான் இருப்பானா. அந்த சின்ன பையனுமே நம்ம நகட்டோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும்போது ஏய் சூப்பரா தாக்கு பிடிச்சடா அப்படின்னு அந்த நகட்டோவை பாராட்ட, இல்ல நான் அந்த அளவுக்கு ஒன்னும் சூப்பர் இல்லம்மானா, இல்ல அந்த மாதிரி சொல்லல, ஆனா வேற ஒருத்தருக்காக இந்த மாதிரி ஒரு 3-4 பேருக்கிட்ட அடி வாங்கறதுக்காக எல்லாருமே வந்து முன் வர மாட்டாங்க, நீ வந்திருக்கனா உன்ன மாதிரியான ஆளுங்களை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், எங்க கூட வந்து சேர்ந்துக்கிறியான்னு சொல்லி அப்படிதான் உள்ள எடுத்திருப்பாங்க. அந்த நட்டோரிங்கிற அந்த கீழ் கேங்கோட லீடர் தான் இவனை கூப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த நட்டோரியும் மீட் பண்ண அங்க யாரோ ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னது எவ்வளவு தைரியம் இருந்தா கேங்க விட்டு போவேன்னு. அதுக்கு நட்டோரி ஆமா தல கேங்க விட்டு போறேன்னு சொன்னதுக்கு எதுக்கு அந்த அடி அடிக்கிறாங்க, நீ போய் தடுக்க மாட்டேங்கும் போது அவனுக்கே வாயில ஒண்ணு விலகும். நான் எதிர்பார்த்த மாதிரி நீ ஒரு நல்ல புள்ளையா இருக்கிற, ஆனா என்ன பண்றது இந்த மாதிரியான நல்ல புள்ள நீதிமானா இருந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு தடவை இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உன்னால திருப்பி வெளியே போகவே முடியாது, அது தாண்டா கீழ்னு சொல்லி அதுக்கப்புறம் கிட்ட இருந்தா அவனுங்க காசை புடுங்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. இவன் காசை கொடுக்கல அப்படின்னா போட்டு அடின்னு உதவதான் விழுந்துட்டு இருக்கும். சோ அந்த அடி வாங்குறது தப்பிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக இந்த திருட ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் கேட்டா மசாக்கி என்ன மன்னிச்சிடு நகாட்டோ, அன்னைக்கு மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அன்னைக்கு உன்னை காப்பாத்திருப்பான்லன்னு சொல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது, அன்னைக்கு நீ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு என்ன கூட்டிட்டு வந்திருந்தாலும் நான் கூட வந்திருப்பேனான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காவும் கூலாவும் இருக்கணும்னு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துச்சு. சோ அதனாலதான் ஏதோ ஒரு கேங்ல சேர்ந்தா அதை நிறைவேற்ற முடியும் நான் நினைச்சேன்னு சொல்ல, அப்ப மசாக்கி அப்படியே நகாட்டோவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். சின்ன வயசுல அவங்க வளர்ந்துட்டு இருக்கும் போது அந்த நகாட்டோ பையனுக்கு அடிபட்டு இருக்குமா, கால்ல ரத்தம்லாம் வந்திருக்கும், இருந்தாலும் இல்ல இது ஒன்னும் பெருசா வலிக்கல, உங்க 2 பேருக்கு அடிபடல, அது வரைக்கும் எனக்கு ஓகே தான் சொல்லியிருந்திருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு டே முட்டாள் நீ எப்பவுமே ஸ்ட்ராங்காவும் கூலாவும் இருக்கிற ஒருத்தன் தாண்டான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருக்கிற நீரே கண்விழிக்க நம்ம டைகா தான் தூக்கிட்டு போயிட்டு இருப்பானா, யோ என்னையாச்சு நம்ம பதறும் போது சைடுல இருக்கிற மிட்சுக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, சண்டையில ஜெயிச்சுட்டும் அதனாலதான் திருப்பி வீடு சண்டை எடுக்கிறோம்னு சொல்ல, அப்ப டைகா ஆனா நீ தாண்டா இன்னைக்கு பெரிய சொதப்பல் பேரொழியா இருக்கிறேன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க வேணும்னா என்ன கீழே இறக்கி விடுங்க நடந்து வரேன்னு சொல்ல, இருக்கட்டும் ஒரு வெயிட் ட்ரைனிங் மாதிரின்னு சொல்லும் போது ஹயாட்டோ நீரையோட நெத்திலே ஒரு குட்டு வச்சுட்டு சண்டைக்கு நடுவுல எவனையோ ஓடி போய் அட்டாக் பண்ண போனே இல்ல, நான் கூட நீ ஏதோ லூஸ் ஆயிட்டோன்னு நினைச்சேன், மறுபடியும் இந்த மாதிரியான பைத்தியகாரத்தனத்தெல்லாம் பண்ணாத சரியாங்கும் போது அதுக்கு டைகர் ரொம்ப எல்லாம் திட்டாத, அவன் சீனியருக்கு மெசேஜ் அனுப்பலாம் நம்ம வந்திருக்கவே மாட்டோம்னு சொல்லுவான். இவங்க அந்த குடோனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் சைட்ல இருந்து ஏதோ பட்டனை போட்டு அமுக்கிட்டே இருந்திருப்பான்ல, சோ சீனியர்ஸ்க்கு அவன் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். பின்னாடி தனியா வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும், நீரேவா அந்த நிலைமையில விட்டுட்டோன்னு, இருந்தாலும் நீரே பரவாயில்ல நீ ஒரு கேப்டன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்ட, இந்த ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்ல, என்ன சூப்பரா இருந்துச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, உங்க எல்லாரையும் என்னமோ பெரிய இவ மாதிரி கூட்டிட்டு போய் அந்த இடத்துல சண்டை போடலான்னு போயிட்டேன், ஆனா அங்க போய் என்னால எதுவுமே பண்ண முடியல, இருக்கிற எல்லாரும் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீரே உன்னை நான் அந்த நிலைமையில விட்டுட்டேன், சீனியர்ஸ் மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, கமான் நீங்களும் ஒன்னும் நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்ன திட்டுங்க உங்களுக்கு
என்ன திட்டணும் தானே தோணுது, இது எல்லாமே ஏன் தப்பு தானே சொல்ல. அப்ப மசாக்கி, என்னடா இதை முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தனியா போயிருந்தா என்னால் நகட்டாவை காப்பாத்திருக்க முடியும் நீ நினைக்கிறியா என்ன? உன்னை எப்படி நான் குறை சொல்லுவேன்? ஆக்சுவலி உனக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லுங்க போது நம்ம ஹீரோக்கு ரியாக்ட் பண்ண முடியல. ஈவன் அங்க இருக்கிற மத்த பசங்களும் நாங்க அடி வாங்கினதுக்கு எங்களால அடிக்க முடியலங்கிறதான் காரணம், நீ எப்பறம் அதுக்கு பொறுப்பாவன்னு சொல்ல. ஈவன் மிட்சுகி அண்ட் டைகா அவங்களுமே ஏன்டா எங்களுக்கும் காண்டாதான் இருக்குது, அதோட ரொம்ப முக்கியமா அது அவங்க போறான் பாரு வளர்ந்தவன் சுகிஷிட்டா, அவன் எப்படி உமைமியாவோட மூஞ்சில முழிக்க போறன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். எல்லா சுமையும் நீயே தனியா சுமக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீ கேப்டன் தான், அப்புறம் வைஸ் கேப்டன் என்னத்துக்கு நாங்களா இருக்கிறோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவனை சப்போர்ட் பண்ண. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஏதாவது சண்டைக்கு போறான்னா அங்க எவன் அடி வாங்கினா எனக்கு என்னங்கிற ஒரு மோட்ல தான் இருந்திருப்பான். பட் உப்பா அவனோட நண்பர்கள் அடி வாங்குறது அவனுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். லைக் அவன் உண்மையாலுமே அவன் கூட இருக்கிறவங்கள கேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த அன்பு பரிமாற்றத்தை பார்த்து அந்த சீனியர்ஸும் இதே விஷயம் ஏற்கனவே நடந்துச்சுல அப்படின்னு சொல்லுவானுங்க. என்னன்னா நம்ம கென்னும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு டீம் கேப்டன் ஆகும்போது இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்து கென்னுக்கு எல்லாரும் தேங்க் பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கென்னு இருந்திருப்பான். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கீழோட லீடர் அந்த நட்டோரிங்கிறவன் இது எல்லாமே ஏதோ கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்குது, அவங்கள பத்தி எந்த ஒரு டீடைல்ஸுமே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு உமையமியா இருக்கிறான்ல, அவனை மீட் பண்றதுக்காக எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்களா, அவன் அந்த இடத்துல பயங்கர ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் விசாரிச்சிருவானா, ஏதாவது சொல்ல போறானோ அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே அதான் வேலையை முடிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஜாலியா அதை பெருசா எடுத்துக்க மாட்டானா. ஆனா இல்ல இருந்தாலும் இது என்னோட பர்சனல் இஷ்யூக்காக தேவையில்லாம இந்த ஸ்கூலையே உள்ள இழுத்துட்டேன்னு சொல்ல. இங்க பாரு ஃபூரின் அப்படிங்கிறது தன்னோட நண்பர்களுக்காக நிக்கிறது மட்டும்தான், ஆனா தேவையில்லாம நான் சீனியர்ஸும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே, தன்னோட ஜூனியர்ஸை பாத்துக்கிறதோட அந்த சீனியர்ஸுக்கு வேற என்னடா வேலை இருக்க போகுதுன்னு சொல்ல. இந்த மாதிரி தங்கிக்கிட்டே உமைமியா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது உமைமியா அவனுக்கு அப்படியே சாப்பாட ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு சாப்பிடுமானா ஒரு வாயை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்தா கண்ணுல இருந்து ஆறா ஒழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சவன் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல. ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, டேஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்க சரியா. அது மட்டும் இல்லாம தனியா உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கறத தாண்டி உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட உட்காந்து நீ எதை சாப்பிட்டாலுமே அதோட ருசி டாப் நாச்சா இருக்கும் சரியா. இன்னும் சொல்ல போனா சாப்பிடும் போது மன நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்கியோ அது எதையுமே உன்னால மாத்த முடியாது, அது நீ பண்ணதாதான் எப்பவும் இருக்க போகுது. மக்கள் உன்னை பத்தி எந்த விஷயங்கள் நினைச்சாலுமே ஸ்டில் அது எல்லாத்தையும் நீ தான் உன்னோட முதுகுல சுமந்தாகணும். அவங்க சொல்ல போற விஷயங்கள்லாம் கேட்டு கண்டிப்பா உனக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வெறுப்பாக ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்ட இந்த சாப்பாடோட டேஸ்ட மறந்துடாத, அது மூலமா நீ என்னைக்குமே தனியா இல்லங்கிற அந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல. அவனும் தேங்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் எல்லாரும் நார்மல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஹீரோ மட்டும் உம்முனுக்கு வந்திருப்பானா, என்னடா பிரச்சனைன்னு உமேமியா கேட்க அவன் எதுவும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் நீரே கக்கிடுவான், இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் அடி வாங்கிட்டாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அடி வாங்கி வச்சுட்டேன் அப்படிங்கிற கில்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா வாய் மட்டும்தான் அதிகமா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நான் எந்த அளவுக்கு வாய் பேசணும் அந்த அளவுக்கு என் உடம்பு எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குது, அதை நினைச்சதா வெறுப்பா இருக்குன்னு சொல்லும் போது உமேமியாவும் இராகியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்புறம் சக்குரா பையா சண்டையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தானே உன்னால அடிக்க முடியல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, உன்னோட நண்பர்கள் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அவனால அதை ஏத்துக்கவே முடியல. சோ அதுக்கப்புறம் பேசில முடிச்சிட்டு ஜூனியர்ஸ் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் உமேமியா ஹிராகி கிட்ட ஆமா அந்த ஹீரோ பையனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும் போது நானும் நீ நினைக்கிறதா வேற என்னன்னு சொல்ல. அப்ப கண்டிப்பா ஒரு நாள் அவன் பயங்கர ஸ்ட்ராங் ஆவான்லன்னு நினைப்பானா. இன்னொரு பக்கம் பிளே கிரவுண்ட்ல நம்ம ஹீரோ அந்த நகாட்டோ மசாக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வருவாளாம். சோ வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப் ரீயூனியன் ஆகுது. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பார்க்க டேய் நில்றா உன் பேர் என்னடான்னு கேட்க சக்குரான்னு சொல்லுவானா. அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவால திருப்பி இந்த தேங்க்ஸ் இந்த மாதிரியான கைண்டான வார்த்தைகளை எடுத்துக்க முடியல. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த வேர் ஹவுஸ்ல அந்த கீழே சேர்ந்தவங்கள அடி வாங்கி இருப்பானுங்கள, அதுல ஒருத்தன் பார்த்தா தூங்கி எந்திரிச்ச மாதிரி அப்படியே கொட்டாவிலாம் விட்டுக்கிட்டு என்னமோ ஃபூரினை சேர்ந்தவங்க எல்லாம் அடிக்க போறேன் அப்படின்னு கூப்பிட்டானுங்க. வந்து வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா உத வாங்கிட்டு இருக்கிறானுங்க உதவாக்கார பசங்க. நான் எதிர்பார்த்ததோட ஃபூரின் வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எகெயின் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு தான் சொன்னானுங்க. ஸோ மற்ற பசங்கெல்லாம் கொஞ்சம் மேபி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அப்புறம் இந்த கீழ் அப்படிங்கிற இந்த குரூப் இது சரியான உதவாக்கார குரூப், இதோட லீடர் சரியில்லை, அதுதான் மேட்ரு. அந்த லீடர் பையனை நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னால ஆளுங்களை செலக்ட் பண்ண முடியல போல. சரி எனிவேஸ் உங்களை வச்சு கொஞ்சம் டைம் பாஸ் அது பண்ண முடிஞ்சது, வர்ட்டா மாமேன்னு சொல்லி அவன் ஷர்ட் எல்லாம் கழட்டி வீச உடம்புல டாட்டூலாம் காமிச்சு
அந்த மசாகி பையன் இருக்கிறான்ல, அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசி விளையாண்டுட்டு இருக்கும் போது இத பார்த்துட்டு இருந்தா மத்த பசங்களான மிட்சுகி, டைகா, அப்புறம் அந்த ஹயாட்டோ, நீரேலா இருக்கிறானுங்களே, இவனுங்களை கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆவானுங்க. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு அந்த நாயோட முகத்துல ஹாப்பினஸ் பாக்குறோன்னு. அப்ப அந்த மசாக்கி வந்துட்டு, அம்மா எங்க ஹீரோ பையில காணோம், நான் அவனை காலையில இருந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, மேபி ரொம்ப நேரம் தூங்கி இருந்திருப்பான் போல, எந்திரிக்க லேட்டா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு நீரே நம்ம ஹீரோக்கு கால் பண்றானா. போனை எடுத்தவன் போனை விடான்னு சொல்லி உடனே வச்சிருவானா. உடனே நீரேவும், எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு பதறி போவானுங்க. அதுக்கப்புறம் ஹயாட்டாவும் நீரோவும் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ மேல இருக்கிற பாசத்துல பசங்க எல்லாம் பொருள் வாங்கி கொடுத்துருப்பானுங்க. அப்பதான் நீரே சொல்லுவான், இந்த பக்கம் தான் எங்கேயோ வீடு இருக்குது அப்படின்னு ஹீரோட சொல்லியிருந்திருக்கான். ஆனா ஹீரோ பையன் நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுக்கும் அவனோட ஃபேமிலி இந்த ஊருக்கு வந்து மூவ் ஆனதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா என்ன? பிளஸ் அவன் இந்த ஊரை சேர்ந்தவனே இல்லைன்னு சொன்னான். அதனால அவன் வீடு வந்து ஏதாவது கொஞ்சம் தூரமா இருக்கும்னு நினைச்சேன், இங்கே கிட்டே இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம அங்க போய் அவனை மீட் பண்ணியே பதில் தேடிக்கலாம்னு சொல்லி ஹீரோவோட வீட்டுக்கு வர பார்த்தா அது ஏதோ ஒரு பூத் பங்களா மாதிரி தெரியும். நம்ம நீரே பயந்துருவான். இருந்தாலும் ஹயாட்டோ பரவாயில்ல இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் காலிங் பெல் அடிச்சா வேலைக்கு ஆகாது, கதவை நீக்கினா அது பாட்டுக்கு ஓபன் ஆயிடும். உள்ள ஹீரோவோட ஷூ இருக்கிறத பார்த்துட்டு ரைட் இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி உள்ள என்டர் ஆக அனுமதி கேட்காம இப்படி 19 வாழ உள்ள போக கூடாது அப்படின்னு நீரே கதறிட்டு இருப்பானா. அப்ப ஹயாட்டோ அவனை பயமுறுத்துற மாதிரி, இங்க பாரு இங்க இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்த்தா கண்டிப்பா ஹீரோ பையன் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு சளி பிடிச்சிருந்துருக்குது. சோ தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்ல, எனது செத்து போயிட்டானா அப்படின்னு பதறுவானா. வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க வர, நீங்க தானா அப்படின்னு அவனுங்களை பார்த்தோன்னே டக்குன்னு அவன் ஒரு மாதிரி மயங்கி போயிருவானா. சோ உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல போல, எங்களை பார்த்து எதுக்கு எந்திரிச்சு இருக்கிற போய் பெட்ல படுன்னு சொல்லி ஹயாட்டோ கூட்டிட்டு போயிருவானா. அவனோட ரூமை பார்த்துட்டு நீங்க தனியா தான் இருக்கிறியான்னு கேட்கும் போது, தனியா இருந்தா உனக்கு என்ன வலிக்குதாம்பானா. இல்ல அது கிடையாது, சரி உனக்கு சளி பிடிச்சிருக்கே ஏதாவது மருந்து இது வேணுமான்னு கேட்க தேவையில்லைன்றான். அட்லீஸ்ட் சாப்பாடு அதுவும் தேவையில்லாமானா. இந்த பையன் எப்பவும் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவானே, என்கிட்ட கூட ரொம்ப நல்லா பேசுவானே, ஏன் இன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறான்னு ஹயாட்டோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண. அதுவே நீரே, ஏன் இந்த பையன் தனியா இருக்கிறான், இவனுக்கு என்னதான் ஆச்சு, யார் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தின கேள்விகள் அந்த நீரையோட மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இருக்கட்டும், பசங்க எல்லாரும் கொடுத்து விட்டா சாப்பாடை வந்து எடுத்து வச்சுட்டு, இதோ உனக்கு தான் கூட யாரும் இல்லைன்னு தெரியுது, பட் இருந்தாலும் உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு எங்க கிட்ட சொல்லு, உனக்காக எப்பவுமே நாங்க இங்க இருப்போம்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ, இது வரைக்கும் யாரும் இருந்ததில்ல, அதனால அப்பெல்லாம் நான் எப்படி இதை டீல் பண்ணிட்டனோ அதே மாதிரி என்னாலே இப்ப என்ன பாத்துக்க முடியும், அதனால இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவானா. இதை கேட்ட ஹயாட்டாவும் ஓகே அப்படின்னா இன்னைக்கு குடுக்க வந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு, வாப்பா நீரே பையா கிளம்பலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்தாரன். ஐயோ அவனுக்கு உடம்பு சரியில்லையா, பாதியில விட்டுட்டு வந்துட்டுமே, உனக்கு அவனை பத்தி கவலையே இல்லையா நீரே கேட்கும் போது, இங்க பாரு அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஐடியால எனக்கு கிடையாது, ஆனா அவன் ரூம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ரொம்ப வருஷமா தனியா தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், அதுதான் அதுக்கு நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்லன்னு சொல்லும் போது, அதுக்கு ஹயாட்டோ சரிடா நீரே உனக்கு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் உன்னை நான் விட்டுட்டேன்னு வையன், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, என் மொபைல் எடுத்து நான் மேப் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. அந்த விஷயம் தான், உனக்கு போனை யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நீ தெரியாத இடத்துல கொண்டு போய் விட்டா நீ மொபைலை எடுத்து எங்க இருக்கிறங்கிறத பாப்ப, அதுவே உனக்கு யூஸ் பண்ண தெரியலனா. அதே மாதிரிதான் ஹீரோக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தம் மேல அன்பு காட்டுறதுக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் என்னைக்குமே வந்தது கிடையாது. சோ அவனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா நம்ம தேவையில்லாம அதை ஓவரா புஷ் பண்ணாம அவன் எப்பவுமே எப்படி ரெக்கவர் ஆகணும் அதே மாதிரி அவனோட இயல்புல விட்டுறதுதான் கரெக்ட். அப்பதான் அவனோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்கும். மேபி அவன் நாளைக்கும் ஸ்கூலுக்கு வரலைன்னா வேணா திருப்பி வந்து பாக்கலாம்னு சொல்ல. அதுக்கு நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதியா, ஆனா அதை அப்படியே விட முடியாதுல்ல, நண்பர்கள் அப்படிங்கறது உதவி பண்றதுக்காக தானே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், இந்த ஸ்கூலோட டாப் டாக் ஆகிற வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. எப்பவுமே அவனோட பாதைய அவனாதான் செதுக்கி போயிருந்திருக்கான். அதனால அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்காவது அவன் பாதையில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைய சால்வ் பண்ணணும்னு நான் பாக்குறேன். ஆனா அப்பா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர மாதிரி தெரிய, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கலாம்னா பாட்டில தண்ணி இருக்காதா, சோ அவனுக்கு வாங்கிட்டு வந்ததுல தண்ணி இருக்கான்னு பார்த்தா நிறைய சாப்பாடு இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இது வரைக்கும் அவன் தனியா தான் இருந்திருக்கான். அவன் தனியா இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு நடந்தது கிடையாது, அதுதான் அவனோட இயல்பு. ஆனா அவனுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவனால அவனோட நண்பர்கள் அடி வாங்கும் போது அதை பார்த்துட்டு அவனால சண்டை கூட போட முடியாத மாதிரி அவன் பாடி ஸ்டன் ஆகி போயிருந்திருக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பயங்கர குழப்பத்துல இருப்பானா. அப்ப யாரோ கதவை தட்டுவாங்க, பார்த்தா அது நம்ம டச்சி பண்ணாவா இருக்கும். சாப்பாடுலாம் கையோட வந்துருப்பா போல, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம, இதெல்லாம் ஒரு ரூம் இதுக்குள்ள வர நீ தனியா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாளா, நீ என் ரூம குறை சொல்லாத அப்படின்னு இவன் கத்தும் போது சரி திருப்பி ஏதோ சண்டை போட்ட மாதிரி தெரியுது, அதுலதான் உடம்பு சரியில்லாம போயிருச்சாங்க போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்பானா. அப்படின்னா என்ன, அவனோட நண்பர்கள் அடி வாங்குறத பார்த்தோன்னே உன்னோட உடம்பு மூவ் ஆகாம போச்சு, அதுதான் காரணமாகும் போது இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் கத்துவானா. மூஞ்சா பார்த்தாலே தெரியுது எழுதி ஒட்டிருக்கே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மத்தவங்களை பிடிக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு மாயையால என்னோட உடம்பு மூவ்
மூவ் ஆகாம போற விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியலமான அதுக்கு அவ இந்த ஃபீலிங்ஸ் தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா ஏன் மத்தவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்த கூடாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாமே என்னோட தனிப்பட்ட ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லுவானா. சாப்பிட்டுக்கிற சாப்பாடை புடுங்கிட்டு உன்னால இதை தனியா சமைக்க முடியுமா, இங்க பாரு ஒரு ஸ்டவ் கூட இல்ல உங்ககிட்ட, உனக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, உனக்கு நான் சோறு கொண்டு வந்திருக்கேன், உனக்காக எப்பவுமே அந்த இடத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்களே அதெல்லாம் தேவையில்ல, என்னால கூட தான் சோறு வாங்க முடியும், உன்னால சோறு வாங்க முடியும் தான், ஆனா நீ ஒரு இடத்துல இருக்கும்போது உனக்கு தேவையான பொருட்களை ஒருத்தங்க வாங்கிட்டு வந்து தராங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதும் அவங்க கிட்ட உதவியை கேட்கறதும் முதல்ல வேணா கஷ்டமா தெரியும்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பக்காவா ரெடி ஆயிடுறான். நேரா செகண்ட் இயர்ல அந்த ரென் பையன் இருப்பான்ல அவனை மீட் பண்ணி தனியா பேசணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது ரென்னோட கிளாஸ் பசங்க எல்லாம் எட்டி பார்த்துட்டு பாருடா ரென் ஏதோ சீனியர் பையன் மாதிரி ஜூனியர் பையனுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த ஜூனியர் பையன் அவன் தான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. இவனுங்களை பக்கத்துல வச்சுட்டு எதையும் பேச முடியாதுன்னு ரென் ஹீரோவை தனியா கூட்டு வந்துட்டு என்ன மேட்டர்னு கேட்க அந்த கீழ் அப்படிங்கிற கேங் கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் தான் பார்த்தேன், பட் உங்க செகண்ட் இயரோட ஹெல்ப் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியல, சோ அதுக்கப்புறம் தான் மத்தவங்களோட உதவி மூலமா தான் ஜெயிக்க முடியுமோங்கிற ஒரு வேகான ஐடியா எனக்கு இருக்கு, நீயும் எப்போ உன்னோட வைஸ் கேப்டனை நம்பிதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சண்டை போடும் போதோ இல்லனா ஊரை காவல் காக்கறதுக்காக பேட்ரோல் போவே இல்ல அப்பெல்லாம் எப்படி மத்தவங்களை நம்பி இருக்கிறதுன்னு கேட்பானா. உடனே ரென் பேசாதரான்னு சொல்லி ஒரு காஃபியை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு வருவான். இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை ஓபன் டாப்ல உட்காந்து பேசுறதா நல்லா இருக்கும்னு. சோ பேசிக்கா நான் எதுக்கு மத்தவங்களை எல்லாம் நம்புறேன் அப்படின்னு தானே கேக்குறேன், என்னால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது அதனால நான் மத்தவங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவானா. ஆனா எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது நீ ஒத்துக்கிறது உன்னோட வீக்னஸ் தானே ஹீரோ சொல்ல. டக்குனு ரென் அந்த ஒரு காஃபி பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அதோட லேபிள்ல கிரீன் டீ அப்படின்னு எழுதி வைப்பானா. இப்ப இந்த லேபிள்ல நான் கிரீன் டீ அப்படின்னு எழுதுனங்காட்டி உள்ள இருக்கிற காஃபி மாறிடுச்சா என்ன, கிடையாது, உள்ள இருக்கிறது காஃபி தான், வெளியே லேபிள்ல வேணா கிரீன் டீன்னு இருக்கலாம். அதே மாதிரி தான் என்னால எல்லா விஷயத்தையும் தனியாவே பண்ண முடியும் அப்படின்னு நீ லேபிள்ல எவ்வளவுதான் அடிச்சு ஒட்டினாலும் உள்ளுக்குள்ள மனிதர்களா நம்மளால ஒரு சில விஷயங்கள்ல தான் ஒரு சில நேரங்கள்ல பண்ண முடியும். அதனால மத்த நேரங்கள்ல மத்தவங்களை நம்புறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். நீ மத்தவங்க கிட்ட உதவி கேட்காம இருக்கிறது அவங்க எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தால தான் சொல்ல. இது வரைக்கும் நான் தனியா இருக்கும் போது யார் என்ன ரிஜெக்ட் பண்ணா என்னன்னு சொல்லி அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் தான் இருந்தேன், ஆனா அதுவே என்ன ஒரு கவலைப்படுற ஆளா மாத்தி வச்சிருக்கா அப்படின்னு யோசிக்க அதுக்கும் ரென் ஹே மத்தவங்கள உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறேன் எனக்கு தெரியாது, ஆனா நீ பயப்படுற அப்படிங்கிற விஷயம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்கும் போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு அது எப்படிறான்னு. நீ தேவையில்லாம கோவப்படுறத வச்சுதான் ஒரு பூனைய பயமுறுத்தும் போது அதோட உடம்ப பெருசாக்கிக்கும் பாத்தியா, அதே மாதிரிதான் நீயும் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா, அந்த இடம் இருக்குல்ல அதுவும் அந்த எண்டுல அங்கதான் ஒரு பொண்ணு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பேய் மாதிரி வந்து நிப்பாலாமா. ஆனா அடுத்த நாள் பசங்க வந்து பார்க்கும்போது தான் குச்சியில துணி சுத்திக்கிறத பார்த்துதான் அவங்க பயந்துருக்காங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. எப்படி அவனுங்க இல்லாத ஒரு விஷயத்த பார்த்து பயந்தானுங்களோ அதே மாதிரிதான் மத்தவங்க எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்கிற. நீ வீக்கான ஒருத்தனோ இல்ல உன்னால பிரச்சனை வருதோ எதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை ஏத்துக்குதான் போறாங்க. ஏன்னா அவங்க யாருமே உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்கல, நீ யாரு அப்படிங்கறதான் பாக்குறாங்க. ரொம்ப முக்கியமா எல்லாரும் என்ன வெறுத்துடுவாங்களோ அப்படிங்கிற இந்த ஒரு பயம் உனக்கு எதனால வந்துச்சு அப்படின்னு நானும் கேட்கல, தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் அது எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியும், அந்த காரணத்துக்காக தான் இதை நான் சொல்றேன். இது வரைக்கும் உன்னோட நண்பர்கள் உங்கள்கிட்ட எப்படி பழகி இருந்திருக்கானுங்களோ அது மட்டும் தான் அவங்களோட உண்மையான முகம்னு சொல்லிட்டு தேவையில்லாம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு நினைப்பானா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா உமேமியாவும் ஹீராகியும் சூப்பர் ரென்னு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிட்டு இருப்பானுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா பாராட்டலாங்க போது வெக்கத்துல ரென் பார்த்தா உமேமியோட மூக்க உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிருவானா. பரவாயில்லையே ரென் ரொம்ப வளர்ந்துட்டான் போல, அவன் வார்த்தைகள் மட்டும் இல்லாம அவனோட அடியோட பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இங்க பாரு என்னாலையுமே நிறைய விஷயங்களை தனியா பண்ண முடியாதுதான், இன்னும் சொல்ல போனா நான் பண்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, ஆனாலும் இங்க இருக்கிற யாரும் என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற வேற யாராவது மொக்கையா இருந்தாங்க ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணனாலுமே அவங்களை எனக்கு எப்பவுமே பிடிக்கும் தான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான், எப்பவும் அவங்கள நம்பணும், மன்னிக்கணும், மறக்கணும், அப்பதான் ஒன்னா இருக்க முடியும். இதையெல்லாம் கேட்டு ஹீரோவோட மனம் மாறுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உமேமியா ஹிராகிய பார்த்து பரவாயில்லையே உன்னோட ஜூனியர் பையன் மாஸ்க் காட்டுறானேன்னு சொல்லும் போது அப்பதான் காட்டுறாங்க ரென் நம்ம ஹீரோக்கு பண்ண விஷயத்த ஹிராகி ரென்னுக்கு ஒரு டவ் பண்ணியிருந்திருப்பான். மறுபடியும் நம்ம ஹீரோவோட வார்த்தைகள் அவன் ஒரு கயிறுல நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னைக்கு இந்த மாதிரியான ஒரு டைட்டான ரோப்ல தான் நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி தான் என்னால என்னையே ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது, கீழே விழுந்தனா இதோட முடிஞ்சிச்சு, அதனால நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன்னா இங்க இருக்கிற யாரும் என்னை காப்பாத்த வர போறது இல்ல, இந்த ரோப்ல ஸ்லிப் ஆக கூடாதுன்னு என்னோட பாடியை டைட் பண்ணும் போது என் மசில்ஸ் எப்பவுமே இறுகி இருந்திருக்கும், அந்த இறுக்கம் எனக்கு பழகி போயிருச்சு, பயத்துல ஆழமான மூச்சு இழுக்க முடியாம
பாதி மூச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். வாழ்க்கைங்கிறது வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பெரியவங்க எப்போ என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால எப்போ என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கைனா பிரச்சனை தானே இருக்கும், இது இயல்பு தானேன்னு சொல்லி நான் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப பார்த்தா வாழ்க்கையை இதே மாதிரிதான் வாழணுங்கிற அவசியம் இல்ல. இன்னும் இந்த எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம, இந்த எந்த ஒரு ஸ்டிஃப்னஸும் இல்லாம, நான் கீழே விழுந்துடணும் அப்படிங்கிற அந்த பயமும் இல்லாம தரையில நிக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நேரா அவனோட கிளாஸுக்கு போவானா. பசங்க எல்லாரும் என்னடா இன்னைக்கும் ஹீரோ ஆப்சென்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப அந்த டைகாலாம் இன்னைக்கு அந்த ஹீரோ பையன் வரல அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த வே புரோட்டீன் எல்லாம் கொடுக்க போறேன், அப்பதான் அவனுக்கு உடம்பு சரியாகும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஹீரோ கிளாஸ்க்குள்ள வந்துருவானா. எல்லாரும் ஆர்வமா அவன்கிட்ட போய் பேச போகும்போது அவன் அமைதியாவே இருப்பானா. ஏன் தம்பி இன்னுமே ஃபுல்லா ரெடி ஆகலையான்னு நீரே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அந்த கயிறு விட்டு குதிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு டைலமாலேயே தான் இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியும் அவங்க கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்குமே நான் எல்லா விஷயங்களையும் தனியா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தனியா பண்றது தானே இயல்பு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை என்ன கோவப்படுத்தி இருந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு நான் உங்களை கை காமிச்சிருந்திருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் ரொம்ப வீக்காவும், நான் ஒரு சப்ப பையன். என்ன மாதிரியே நான் ஒருத்தன் உங்க கிளாஸ் கேப்டனா இருக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால அன்னைக்கு நடந்த மாதிரியே மேபி நான் திருப்பி உங்க எல்லாருக்கும் பிரச்சனை கொண்டு வரலாம். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ பறந்து வந்து விழுகிறோம். சுகிச்சிட்ட தான் வச்சிருப்பான். ஏன்டா அடிச்சேன்னு கேட்க வலிய மறைச்சு நட்டு ஊன் தப்பிடாம அடிஷனலா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை அடிச்சு போட்டுட்டு என்னடா தேவையில்லாம வாய் விட்டுட்டு இருக்கிறன்னு கேட்பானுங்க. கூடவே நீ எவ்வளவு பெரிய பயந்தாங்கோலி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் எங்ககிட்ட நீ ஒத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா உண்மை அது கிடையாது. முத தடவை உன்னை நாங்க பார்க்கும் போது நீ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சைல்டு, உங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் எல்லாத்தையும் நாங்க கவனிச்சோம். ஆனா இது எதையுமே நாங்க பெரிய விஷயமாக்கலாம். தெரியுமா உனக்கு உன் கண்ணு முன்னாடி உன் நண்பர்கள் அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து உனக்கு கோவம் வருது. அதனால நீ எங்க எல்லாரையும் கத்தி விட்டுட்ட அப்படின்னா அது எல்லாமே ஒண்ணுதான். நாங்க உன் இடத்துல இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்போம். அதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. தன்னோட நண்பர்களுக்காக கோவப்படுற ஒருத்தனை பார்த்து நாங்க கோவப்படுவோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? தன்னோட நண்பர்கள் அடி வாங்குறத பார்த்து கோவப்படுற ஒருத்த மேல கோவப்படுற மாதிரியான ஆள் இந்த ஸ்கூல்லயே கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டும், ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா முன்னாடி போய் நிக்கிறேல, அதுதான் எங்களுக்கு வேணும். அப்படிங்கும் போது அந்த கயிறுல இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்திருப்பான். கிட்டத்தட்ட அந்த கயிறுக்கும் தரைக்கும் ஒரு அடி தான் இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு நாளா அந்த தரை அங்கதான் இருக்குங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஹீரோ பார்க்காம இருந்திருப்பான். அந்த தரையில இருந்து அவனோட நண்பர்கள் அவங்களோட கையை கொடுத்து நம்ம ஹீரோவை எழுப்பும் போது இனிமேல் கீழே விழுக மாட்டோங்கிற உணர்வு அவனோட பாடியை லைட் ஆக வச்சிருந்திருக்கும். அவனால இன்னுமே ஆழமா மூச்சிட முடியும். எனக்கு இந்த இடம் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் நினைக்க, அதுவே நம்ம ஹயாட்டாவும் இங்க பாரு தம்பி, பிரச்சனை பண்றதும் இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கிறதுமே பிரச்சனைங்க கிடையாது. நீ ரொம்ப வருஷமா தனிமையில தான் இருந்திருக்க அப்படிங்கறதுல எங்களுக்கு புரியுது. ஓவர் நைட்ல எல்லாம் சேஞ்ச் ஆக முடியாது, உனக்கான டைம் நீ எடுத்துக்கணும்னு சொல்ல, அப்ப அந்த மசக்கி பையனும் பாரு நம்ம கிளாஸோட கேப்டனுக்கு நம்மளை பத்தி எந்த ஒரு விஷயம் தெரியல, அதனாலதான் தேவையில்லாம இந்த மாதிரி மன்னிப்பு மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆகையால இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே நம்ம எல்லாருமே ஒரு கடைக்கு போய் சாப்பிடுறோம், நம்மளை பத்தின விஷயங்களை அண்ணனுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் எங்க போய் சாப்பிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவே ஹயாட்டோ நீரேவை பார்த்துட்டு, ஆமா இந்த ஹீரோ பையன் எப்ப பார்த்தாலும் செல்ஃப் டவுட்ல இருக்கும்போது நீ தான் அவனுக்கு ஏதாவது சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு ஏன்பா வாயடைச்சு போய் நிக்கிறேன்னு கேட்க, இல்ல என்னன்னு தெரியல கவனச்சிதறல் ஜோன் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அந்த டச்சிபனாவோட கடைக்கு தான் எல்லாரும் வந்திருப்பாங்களா. அவளும் ஹீரோவை பார்த்துட்டு என்ன உடம்புலாம் சரியாச்சு போலங்கும் போது வந்த எல்லாருமே எங்களுக்கு ஆம்லேட் ரைஸ் வேணும்னு கேட்கும் போது நேத்து தான் முட்டை வாங்கிட்டு வந்தேன், என்னடா இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எப்ப அவங்க எல்லாருக்கும் நானே சமைச்சு போறதுன்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த குரூப்ல ஒரு பையன், ஓகே கைஸ் இந்த மாதிரி ஹீரோ பையன் என்னமோ அவன் தான் மொக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அவனோட மொக்கையான விஷயங்கள் நாம நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம், அது எல்லாத்தையும் கக்குவுமான்னு சொல்லி எனக்கு பூச்சிகள்னா பயங்கர பயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதுக்கே அவன் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்க. அடுத்து டைகா, எனக்கு பேய்கள்னா பயங்கர பயம், ஈவன் பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு தான் போவேன் தெரியுமா, குளிக்கும் போது கண்ணை மூடிட்டேன்னா ஏதோ ஒரு பேய் வந்துடும் சொல்லி தலைக்கு ஷாம்பு போடும்போது கூட நான் கண்ணை மூட மாட்டேன், எவ்வளவுதான் என் உடம்புல மசில் ஏத்தி வச்சிருந்தாலும் பேய் கூட எல்லாம் சண்டை போட முடியுமா, உனக்கு புரியுதலடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த ஹயாட்டோ எதுவும் சொல்லாம, இங்க பாத்தியா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயம் இருக்கும், அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கணுங்கிற தேவையில்லைன்னு ஹீரோக்கு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், அட்வைஸ் எல்லாம் இருக்கட்டும் உனக்கு எதை பார்த்து பயம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களா. அவன் எனக்கு பேஸ்ட்ரிய பார்த்து பயமா இருக்குன்னு சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ, பேஸ்ட்ரி அப்படின்னா நீ டெய்லி வந்து சாப்பிடுவிய, அந்த சாப்பாடை பார்த்தா உனக்கு யாராவது விஷம் வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கான்னு கேட்க பசங்க எல்லாம் கலாய்ப்பானுங்க. பாத்தியா ஹீரோ எவ்வளவு அப்பாவியா இருக்கிறான், இந்த ஹயாட்டா எதை சொன்னாலும் நம்புறான்னு நினைக்க, ஹயாட்டாவும் இல்ல எனக்கு எதுவும் மைண்டுக்கு வரல அப்படின்னு சொல்லுவானா. ஆனா அப்ப நீரே அவனோட நோட் புக்ல ஹயாட்டாவை பத்தி விசாரிக்கும் போது அவனுக்கு எதை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருந்திருப்பான். நட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபுட்டை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்குமாமா. டச்சிபா நட்ட அந்த சாப்பாடு இருக்கான்னு கேட்கும் போது இல்லன்னு சொல்லிடுவாளா. இருங்க நான் வேற கடையில வாங்கிட்டு வரேன்னு போக பார்க்க ஹயாட்டா பிடிச்சி நிறுத்திட்டு, ஐயா இது எனக்கான ஃபெஸ்ட் கிடையாது, இது ஹீரோக்கானதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி
ஆக்சுவலி அந்த நட்டோ அப்படிங்கறத வந்து சோயாபீன் வச்சு பண்ணிருப்பாங்க. பட் அதை ஃபெர்மெண்ட் பண்ணங்காட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு பயமாமா. இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்க பசங்க எல்லாரும் தோடா ஹீரோ சிரிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க கடைக்கு உமேமியா வருவானா. உள்ள போகலான்னு பார்க்கும்போது ஹீராகி நிறுத்திட்டு ஒன்னும் தேவை கிடையாது, அவனுங்க ஜாலியா இருக்கட்டும், வா நம்ம கிளம்பலாம்னு சொல்லி கூட்டிட்டு போக அவனுங்க போறத ஹீரோ கவனிக்கிறான். கூடவே ஒரு பொண்ணு போறதையும் ஹீரோ பாக்குறான். சோ அதுக்கப்புறம் இன்னொரு ரேண்டமான டேல நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அப்படியே மொட்டை மாடியில கேதர் ஆயிருப்பானுங்களா. கிளாஸ் முடியும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். எவனுக்குலாம் இன்னைக்கு பெட்ரோல் இல்லையோ அவங்க எல்லாருமே ரூஃப் டாப்புக்கு வாங்கடான்னு. சரி வந்துட்டோம், இருந்தாலும் எதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க அப்ப ஹீராகி அங்க வந்துட்டு இது சும்மா அப்பப்ப நடக்கிற ஒரு சின்ன கேதரிங் மாதிரி தான், இப்படி வந்தீங்கன்னா எல்லாரும் பேசி பழகலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கிரேட் வைஸ் பிரிச்சிருந்திருப்பாங்க டீம்ஸ் எல்லாத்தையும். சோ அந்த டீம் யார் யாருன்னு தெரியாம கூட நம்ம உமேமியா எல்லாருக்கூடயும் பேச முடியும். ஆனா ரொம்ப முக்கியமா தன்னோட செடிகள்லாம் எந்த மாதிரி வளர்ந்துருக்கு பாத்தே அப்படின்னு சொல்லி தான் உமேமியா அங்க எல்லாருக்கும் காமிச்சுக்கிட்டு இருப்பானா. இந்த எல்லா விஷயத்தையும் நீரை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ திருப்பி அந்த ஒரு பொண்ணு அங்க இருக்கிறத கவனிக்கிறான். அவ வேகமா ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது என்ன குரல் பையன் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அவங்க பேரு சுபாக்கிடா அப்படின்னு நீரே சொல்லும் போது என்னது சுபாக்கினா இந்த பொண்ணு பையனா அப்படின்னு யோசிக்க சுபாக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க கூடாது, அவ இந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் த 4 கிங்ஸ்ல ஒருத்தி தெரியுமா, அதுக்கு அந்த சுபாக்கியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏண்டாடே முதல்ல நீங்களே என்ன பார்க்கும்போது இப்படிதான்டா சொன்னீங்க. பிளஸ் சுபாக்கிக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சிருக்குது, இந்த சண்டை போடுற பையன் தானே. அது மட்டும் இல்லாம அவனோட பார்வை பாரு, அவனோட ஹேர் ஸ்டைலும் பயங்கர அழகா இருக்குது, ஈவன் ட்ரெஸ் கூட பயங்கரமா போட்டிருக்கான் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கும்போது யோ இந்த ஆள் என்னையா பேசுறான் அப்படின்னு ஹீரோ ஒன்றும் புரியலையா. சோ ஃபூரின் அப்படிங்கறது ஒரு ஆல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் தான். சோ ஆப்வியஸா சுபாக்கியும் ஒரு பையன் தான். அப்ப அந்த சுபாக்கியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பரவாயில்ல முதடவை எல்லாரும் என்ன பார்க்கும்போது இப்படிதான் ஆச்சரியப்படுவாங்க, மேபி நான் இப்படிதான் இருப்பேங்கிறது உனக்கு பழகி போயிடுச்சுன்னா சரியாகுன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ நீ மன்னிப்பெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த ட்ரெஸ் ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல, நல்லா தான் இருக்குமானா. உடனே சுபாக்கிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். பாடுறா பார்த்தோன்னே ஒரு பையன் ஏத்துக்கிறானே நல்லா இருக்கேன்னு. இந்த சுபாக்கியும் இந்த 4 கிங்ஸ்ல ஒருத்தி தானே. சோ இவளுக்கு கீழே 2 வைஸ் கேப்டன் இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான். அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யோ கண்ணுக்கு என்ன கலர் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சோக்கா இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ உமேமியா அவங்க எல்லாருக்கும் ஏதோ சூப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்க. சுபாக்கியும் அதை போய் சாப்பிட்டு பயங்கர டேஸ்டா இருக்குது, நீ ஒரு கடையே ஓபன் பண்ணிடலாம், நீ எது சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும், எனக்கு ஒன்று ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்துல தலை குனிஞ்சுக்கிட்டு இருப்பானா. என்ன பண்றான் அப்படின்னு யாருக்கும் புரியாம இருக்க. அப்பதான் ஹயாட்டோ சொல்றான் ஒன்னும் இல்ல, யாராவது அவன்கிட்ட அன்பு காமிச்சாலோ இல்ல அன்பை வெளிப்படையா சொன்னாலோ அதை பார்த்து இந்த ஹீரோ பையன் லைட்டா சென்சிட்டிவா இப்படிதான் மூஞ்சில செவந்துக்குன்னு சொல்ல. இதை கேட்ட சுபாக்கிக்கு ஹாப்பியா இருக்கும். சோ இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒருத்தன் தான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த மூஞ்சிலே வெளிக்காட்டுறான் அப்படிங்கும் போது நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் சுபாக்கியோட வைஸ் கேப்டன்ஸ் தலைவி கிளம்பணும்னு சொல்லும் போது சரின்ட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து ஓய் என் கூட வெளியே வரையான்னு கேட்க எனக்கு எப்பவுமே ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஏன்னா அப்பதான் என்னால மத்தவங்க மாதிரி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் நான் நினைச்சேன்னு சுபாக்கியோட வாய்ஸ் ஓவர் கேட்க. அடுத்த சீன்ல அந்த சுபாக்கி நீரே ஹயாட்டோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம எங்க தான் போறோம்னு நீரே கேட்கும் போதுதான் ஆக்சுவலி நம்ம இங்க ஒரு வயசானவரை மீட் பண்றதுக்காக போறோம். அவரோட ஒய்ஃப் இறந்து போனதுல இருந்து அந்த ஒரு ஷாக்ல அவர் பயங்கர டிப்ரெஸ்ட் ஆயிட்டு தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் அடிக்கடி போய் பாக்குறது என்னோட வழக்கம், அவருக்கு அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்லன்னு சொல்லும் போது ஓ அப்படின்னா உங்களோட வைஸ் கேப்டன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்க. ஆமா, ஆனா இன்னைக்கு உங்களை மாதிரி என்ன புது முகங்களை கூட்டிட்டு போறதும் நல்லா தானே இருக்குன்னு சொல்ல. அடிக்கடி போய் பாப்பீங்கன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு தான் அப்படின்னு நீரேவும் நினைக்க. சரி அங்க போய் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கும் போது அதுக்கு சுபாக்கி இங்க பாருங்க ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சும்மா போயிட்டு அவர்கிட்ட பேசலாம், அவரும் ஜாலி ஆயிருவாரு, நம்மளோட துள்ளும் இளமையை அவர்கிட்ட பகிர்றதா நம்மளோட வேலைன்னு சொல்லி அவரை போய் மீட் பண்ணும் போது ஹே சுபாக்கி உனக்காக நான் டோராயாக்கிலாம் வாங்கி வச்சிருந்திருக்கேன் சாப்பிட்றே அப்படின்லாம் கேட்க பயங்கரமா எக்ஸைட் ஆவாளா. அதுவே நம்ம ஹீரோஸ் எல்லாரும் இந்த கிழவனை பார்த்தா சோகமாகிற மாதிரி தெரியலன்னு யோசிக்க. மத்த பசங்களே பார்த்துட்டு இது யாரு புதுசா இருக்குங்கும் போது ஓ ஃபர்ஸ்ட் இயர்ஸா பரவாயில்ல, இந்த ஃபூரின் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே பயங்கர கலர்ஃபுல்லான பசங்களா இருக்கிறீங்க, அவன் மஞ்ச முடி பயங்கர சூப்பரா இருக்குது, இவன் என்னன்னா காதுல கம்மல்லாம் போட்டு இருந்திருக்கான், இந்த பையன் என்னன்னா கண்ணெல்லாம் யோ இனியா சூரியஸ்தவனம் ஆகிற மாதிரிலாம் இருக்கு, உன் கண்ணை பார்த்தா என் ஒய்ஃபும் நானும் பீச்சுக்கு போனதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லுவான். என் ஒய்ஃபும் நானும் அன்னைக்கு பீச்சில் சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்குமே அதே இடத்துல தான் இருந்தோம், ஆனா என்ன பண்றது அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் எங்களால அங்கிருந்து வர முடியல, நடக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே மண்ணல் எல்லாம் உருண்டு பிறண்டதை அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். சரி நிக்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உள்ள கூப்பிடும் போது நம்ம ஹீரோட மூஞ்சி திருப்பி சவப்பாயிரும். அப்ப சுபாக்கி டைனிங் ரூம்ல இருக்கிற ஒரு மிச்ச வச்ச சாப்பாடை பார்த்துட்டு என்ன சாப்பாடை எடுத்து வைக்காம இருந்திருக்கீங்க, கூடவே ஏதோ லைட் கூட ஃபியூஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்கும் போது நீரே நான் போய் லைட் மாத்திரன்னு சொல்லுவானா. ஹயாட்டோ அங்க இருக்கிற அட்டைப்பட்டியை கட்டி வச்சிட்டு இருக்கும் போது உள்ள வந்த நம்ம ஹீரோ எல்லாரும் வேலை பார்க்கறத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். அப்ப அவரு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொட்டியை கொடுத்துட்டு இதை அந்த ரூம்ல
வச்சிருன்னு சொல்லும் போது இந்த ரூமா தான் இருக்கணும், ஒரு ரூம்குள்ள போவானா பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட துணி இருக்குமா. என்ன இவ்வளவு ஃபேஷனபிளான துணி, ஒரு நாளுக்கு ஒண்ணுன்னு போட்டா கூட வருஷத்துக்கு இவர் மாத்தி மாத்தி போட அவசியம் இல்ல போலேன்னு நினைக்க பின்னாடியே அந்த தாத்தா தம்பி அங்க இல்ல இந்த ரூம்லன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் யோசிப்பான் அந்த ரூம்ல அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, சோ மேபி அவர் இந்த துணியில யூஸ் பண்றது இல்லையோன்னு நினைக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது சுபாக்கி இந்த தாத்தா கிட்ட வேணும்னா நாமளும் ஒரு நாள் வெளியே போகலாம், ஏதாவது படத்துக்கு இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் கூட அந்த செரி பிளாசம் எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு கிரே கலர் ஹேட் போட்டு போயிருந்தீங்களே அதெல்லாம் செமையா இருந்துச்சு, ஏதோ படத்தோட சீன் மாதிரி இருந்தது, அந்த மாதிரி போகலாம்லாம் சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கும் அதனாலதான் அவ்வளவு துணி இருந்துச்சு அப்படின்னு யோசிப்பான். அந்த தாத்தாவும் சொல்லுவாரு அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கர ஃபேஷனபிளா ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு, அவங்கள அப்ரோச் பண்றதுக்கு வேற வழி இல்ல, இவரும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். முதல்ல அவங்க ஒய்ஃபுக்கு இவர் கொடுத்த ட்ரெஸ் பயங்கர டால் அடிக்கிற மாதிரியான ஒரு கலர்ல கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான ஆக்சசரிஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் போட்டு எப்படியோ அது பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கிற மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொல்லும் போது சுபாக்கியும் ஆஹா என்ன ஒரு காதல் கதை, கண்டிப்பா உங்க ஒய்ஃபுக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்ல இவரும் பிடிச்சிருந்தா நல்லதுதான், ஏன்னா என் ஒய்ஃப் வந்து பயங்கர ஜென்டிலான ஒருத்தி, அவ பெருசா பேச மாட்டா, ஆனா அவ கூட இருந்த எல்லா நாளுமே சந்தோஷமா தான் போச்சு, அட்லீஸ்ட் எனக்காவது ஹாப்பியா இருந்தது, ரொம்ப ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க போலயேன்னு நீரேவும் சொல்லும் போது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புவாங்களா. அப்ப அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னோட அழகான இந்த கண்ணை பார்க்கலன்னு வையன், இன்னைக்கு கண்டிப்பா என் ஒய்ஃபை பத்தின இவ்வளவு ஞாபகங்கள் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு தேங்க் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது நீரே பரவாயில்ல நீங்க சொன்ன அளவுக்குல அவர் டிப்ரெஸ்டா இல்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாருன்னு சொல்லும் போது உண்மைதான், போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அவர் ஓகேவா தான் இருக்கிறாரு, ஆனா இன்னும் அவரு ஜாலியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை தான் அவர் இழந்திருக்காரு, ஆனா இன்னுமே அவருக்கு வாழ்க்கை இருக்குங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்ல அம்மா ஏன் இந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னு கேட்கும் போது அதுக்கு சுபாக்கி ஏன்னா நான் கடமைப்பட்டிருந்திருக்கேன், அவரும் அவரோட ஒய்ஃபும் தான் என்ன முதல்ல நான் யாரா இருக்கிறனோ அதுக்காகவே என்ன முழுசா ஏத்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லுவா. ஒரு பிளாஷ்பேக் சின்ன வயசுல இருந்தே சுபாக்கிக்கு ஒரு ஃபெமினின் நேச்சர் இருந்திருக்கும், பொண்ணுங்க யூஸ் பண்ற திங்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் மேல எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், ஆனா தான் பயாலஜிக்கலி ஒரு மேல்ங்கிற காரணத்தால தன்னோட டிசையர்ஸை ஓபனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம சொசைட்டியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு பயந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரோட்ல ஒரு இயரிங்க கண்டுபிடிப்பாளா. அப்ப பின்னாடி வந்து அந்த தாத்தாவுமே அப்பாடா அது என் ஒய்ஃபோட ஒரு இயரிங் தான், கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பிங்கும் போது அப்ப அந்த தாத்தாவோட ஷர்ட்ல சில ப்ரௌச்சஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு தோடா பசங்க கூட இந்த மாதிரி போடுவாங்களா என்ன, அழகா வேற இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது தம்பி என் வீட்டுக்கு வரையா உனக்கு நான் டோரா ஆக்கி தரேன்னு சொல்லி அப்படிதான் முதல்ல அவங்க 2 பேரையுமே சுபாக்கி மீட் பண்ணியிருந்திருப்பா. கூடவே அவங்க ட்ரெஸ் அழகா இருக்குன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் தரும்போது அதை கேட்டு அந்த தாத்தாக்கு பயங்கர ஹாப்பியா இருந்திருக்கும், பாத்தியா என் ஒய்ஃப் எவ்வளவு அழகா இருக்கிற, ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லும் போது அந்த நாள்ல இருந்து சுபாக்கி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருந்திருப்பா. அவங்க கூட வெளியே போகும்போதும் அவங்களோட ஃபேஷனபிளான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுபாக்கிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த பாட்டிமா லிப்ஸ்டிக் போடும்போது அதை பார்த்த சுபாக்கியுமே அவங்க இல்லாத நேரத்துல அதை ட்ரை பண்ணலான்னு போக அப்ப பின்னாடி வந்தவங்களும் என்ன அதை ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட உள்ள வந்து அந்த தாத்தாவும் தோடா உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லும் போது சுபாக்கிக்கு இது பயங்கர ஹாப்பியா இருக்கும், ஏன்னா பசங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொசைட்டில ஒரு ஜெண்டர் ரோல் ஒன்னு கான்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஒரு கான்ஸ்ட்ரக்ட் குள்ள தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆனா தனக்குள்ள ஒரு ஃபெமினின் நேச்சர் இருக்கு, அது தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு விரும்புது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி என்ன நினைப்பாங்க அப்படின்னு அதுக்கு பயந்துகிட்டு என் இயல்புல இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ விருப்பம் இல்ல, எனக்கு நார்மலா இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த இடத்துல சுபாக்கி அழ ஆரம்பிக்க அவங்க சுபாக்கிய ஆறுதல்லாம் படுத்த மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஹீல்ஸ் வச்ச ஷூவை போடுறேன்னு கேட்க ஆனா அத பொண்ணுங்க தானே போடுவாங்கன்னு சொல்லும் போது கிடையாது, முதல்ல ஹீல்ஸ கண்டுபிடிக்கப்பட்டதே பசங்களுக்காக தான், போர்க்காலத்துல குதிரையில உட்காந்துக்கிட்டு அம்பு விடும் போது கால் ஸ்லிப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஹீல்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் ஆரம்ப காலகட்டங்கள்ல மேக்கப்ங்கிறது அழகுக்கானது கிடையாது, நம்மளோட உடலை பூச்சிங்க கிட்ட இருந்தோ சூரிய வெளிச்சத்தில் இருந்தோ காப்பாத்துறதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. ஈவன் ஒரு ஆண்னா யாரு ஒரு பெண்ணா யாரு அப்படிங்கிற இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் ரொம்ப முக்கியம் தான், ஆனா தான் ஒரு ஆம்பளையா இல்ல ஒரு பொம்பளையா அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட வாழ்க்கைய மொத்தமா முடிவு பண்ண போறது கிடையாது, அது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். ஆகையால் முதல்ல ஹீல்ஸோ இல்ல முதல்ல லிப்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணது நாங்க ஆம்பளைங்க அதனால யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கட்டில யாரும் யூஸ் பண்ணல, தேவை இருந்தது பண்ணுனாங்க அவ்வளவுதான். அப்படியே நீ அழுகும் போது நான் ஒரு பையனா இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா இருக்குதுன்னு அழுது இல்ல அப்படி நீ சொல்லக்கூடாது, இதை எனக்கு பயன்படுத்தும் போது எனக்கு இது ஹாப்பியா இருக்குது அப்படிதான் நீ சொல்லணுமே தவிர நான் ஒரு பையனா இருக்கிறங்காட்டி இதை ஹாப்பியா இருக்கேன் ஒரு பொண்ணா இருக்கிறங்காட்டி ஹாப்பியா இருக்குன்னு நினைக்க கூடாது. 10ல் 9 பேர் ஒரு விஷயத்த நார்மல் அப்படின்னு கை காமிச்சு அதுதான் நார்மல்னு சொல்றங்காட்டி அதை நம்ம நார்மல்னு ஏத்துக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்புறம் நீ எப்படி இருக்கிறியோ அந்த இயல்புலயே எங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் தான், அது மட்டும் இல்லாம இந்த லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் நீ இன்னும் ரொம்ப அழகா
அழகா இருக்கிற, அதனாலதான் இது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சுபாக்கி, நான் மத்தவங்க இருந்து வித்தியாசமா இருக்கிற காரணத்தால எல்லாரும் என்ன ஒதுக்கிடுவாங்க, இனிமேல் நான் தனியா தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்ன ஏத்துக்கிட்டாங்க. நான் எப்படி இருந்தாலும் என்ன ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன ஏத்துக்கிட்டும் செஞ்சாங்க. அதனால அவங்க எனக்கு செஞ்சதை நான் திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேங்க போது இதை கேட்ட நீரையோட கண்ணுல இருந்து ஒரே ஆறா ஓடிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா அவருக்கு மறுபடியும் உதவி பண்ணணும், எல்லாரும் வரங்க தானே கேட்கும் போது நம்ம ஹீரோவும் சரி அடுத்து எப்பதான் போறதுன்னு கேட்க சுபாக்கி எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு நாளைக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிருந்திருப்பாங்களா. அவரு இந்த தடவை போட்டோ ஆல்பம்ல எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது எதுலயுமே அந்த பாட்டிமா அவங்களோட ஃபேஸ் காமிச்சிருந்திருக்க மாட்டாங்களா. ஏன்னு கேட்கும் போது நான் போட்டோ எடுக்கிறேன்னு போனாலே அவ மூஞ்சியை திருப்பிக்குவா, சோ அதனால அவளுக்கே தெரியாம சீக்கிரட்டா எடுத்த போட்டோ தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ கூடவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்களா. அதை காட்டும் போது எப்ப போல அதை பார்த்து நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருந்தவங்க சரி தம்பி உனக்கு இந்த போட்டோவை பார்த்தா என்ன தோணுதுன்னு சுபாக்கி கேட்க எனக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. பிளஸ் அது மட்டும் இல்லாம சுபாக்கி உமேமியா கிட்ட எப்படி நடந்துக்குவானோ அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்ல உடனே சுபாக்கிக்கு வெக்க வர ஆரம்பிச்சிடும். எப்படி அதெல்லாம் நீ சொல்லுவேன்னு. அதுவே அந்த தாத்தா இருக்கிறாருல அவர் ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்க அப்பதான் சொல்றாரு அவருக்கு ஆக்சுவலி அந்த பாட்டிமாவை ரொம்பவுமே பிடிக்கும் தான். ஆனா இந்த மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ். சோ அந்த பாட்டிமாக்கு இவரை பிடிக்குமா அப்படின்னு என்னைக்கும் வார்த்தையால சொன்னதும் இல்ல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் மேரேஜ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆப்வியஸா அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்கலனாலும் பண்ணிதான் ஆகணும். சோ அந்த பாட்டிமா கூட இருக்கிற வரைக்குமே இது பெருசா அந்த விஷயம் அவருக்கு பாதர் பண்ணல. பட் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஆனா உண்மையாலுமே நம்ம கூட இவ்வளவு வருஷம் வாழ்ந்தது அவளுக்கு ஹாப்பியா தான் இருந்திருக்குமா என்னன்னு ஒரு கேள்வி அவருக்குள்ள இருந்திருக்கும். அப்ப ஹயாட்டோ அந்த போட்டோக்கு முன்னாடி இருக்கிற அந்த செடியை பத்தி கேட்கும் போது அதுவா ஆக்சுவலி கார்டனிங் பண்றது என்னோட ஹாபிட் தான். பட் இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் தான் அன்னைக்கு அந்த ட்ரீ அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோ என்னைக்கும் எடுக்காத ஒருத்தி அன்னைக்கு அந்த போட்டோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா. அந்த செடியை வைக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே வந்து அவங்க ஒய்ஃப் போட்டிருக்க துணி அந்த ஃபேஷனபிளான திங்ஸை பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அந்த பாராட்டுறது அப்படிங்கறத அட்லீஸ்ட் பாராட்டினாவது திருப்பி நம்ம ஏதாவது சொல்லுவாளோ அப்படின்னு அவர் எதிர்பார்த்து இருப்பாரு. ஆனா அந்த மாதிரி அவ எதுவுமே என்கிட்ட பேசவே கிடையாது. நான் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட ஹயாட்டோ எனக்கு என்னமோ நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்டங்காட்டி அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவங்க வெளியில நட்ட வச்சிருக்க அந்த ஒரு செடிக்கான அர்த்தம் வந்து நீண்ட நாள் நீடிக்கும் காதல் அப்படிங்கிறது தான். நீங்க அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு செடியை அவங்க நட்ட வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறது என்ன நான் உன்னை காதலிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் பாருன்னு சொல்லி தான் இந்த ஒரு செடியை அவங்க சிம்பாலிக்கா நட்ட வச்சிருந்திருக்காங்க. அப்ப சுபாக்கியுமே அவரை பார்த்து நீங்க ஏன் பாட்டிமாவை புரிஞ்சுக்கல, நீ எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறியோ அப்படியே இருன்னு என்கிட்ட சொன்னவங்க அவங்களுக்கு பிடிக்காமலே இவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்திருப்பாங்கன்னு கேட்பா. இத பத்தி ஹீரோ கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு யோசிச்சவன் அந்த போட்டோல அவங்க பக்கத்துல அவங்க ஒய்ஃப் நிக்கிறாங்கல்ல, எனக்கு பிடிக்காத ஒருத்தங்க கூட பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு பர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா அவங்க அப்படி சிரிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்ல. சோ அப்பதான் அந்த தாத்தாக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கு தன் மேல காதல் இருந்திருக்கு அப்படிங்கிற அடையாளமா தான் அந்த செடி இருக்கு அப்படிங்கிற விஷயம் புரிய வர சந்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணு இவங்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருப்பானா. என்னடா பதுக்கா முடிக்கிறீன்னு நீரை கேட்கும் போது ஒன்னும் பெருசா இல்ல, பட் இருந்தாலும் உங்க கூட வெளியே வந்திருக்கேன்ல அப்படின்னு அவனோட டிஸ்கம்ஃபோர்ட் சொல்லும் போது ஓ நண்பர்கள் கூட ஹேங் அவுட் ஆயிருந்திருக்க அப்படிங்கறதே உனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு கலாய்ப்பானுங்க. போன எபிசோட்ல அந்த வயசானவரை இவங்க சீர பண்ணங்காட்டி அந்த சுபாக்கி இவங்கள ஒரு ஸ்வீட் ஷாப்பை கூட்டு போறேன்னு சொல்லியிருந்திருப்பான். கண்டிப்பா நமக்கு நல்ல அருமையான இனிப்புகள் அங்க போனா கிடைக்கும் அப்படின்னு நீரே பயங்கர எக்ஸைட் ஆக சரி அதெல்லாம் இருக்கட்டும், கண்ணத்துல 2 பக்கம் 10 போட்டு வச்சிருந்திருக்கே அதுக்கு என்னதான் காரணம்னு கேட்க அது நான் கீழே விழுந்துட்டேன். ஏன் ஹயாட்டோ நான் சொன்னது கரெக்ட் தான். சரி இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாவா போகலான்னு சுபாக்கி கொடுத்த அட்ரஸ் அவன் மேப்ல பாத்துக்கிட்டே போவானா. பார்த்தா ஒரு ரெட் லைட் ஏரியா மாதிரி இடத்துக்கு வந்துருவானுங்க. உண்மையிலேயே இந்த இடமா அப்படின்னு நீரேக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குமா. அந்த இடத்துக்குள்ள போறக்கே அவனுக்கு அவ்வளவு ஆக்வர்டா இருக்கும். இருந்தாலும் ஹயாட்டோ தான் தலை வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஸ்வீட் ஷாப்பை தேடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீரை நிறுத்திட்டு ஓரமா கூட்டு வந்து எனக்கு என்னமோ நாம இங்க இருந்து போயிருவோம், முதல்ல வந்து சுபாக்கிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உண்மையிலே அந்த அட்ரஸ் கரெக்ட் தானே கேட்போம். ஏன்னா நம்மள மாதிரியான ஸ்கூல் பசங்களாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியமா ஃபாரின் ஸ்கூல்ல படிக்கிற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோக்குமே நீ சொல்றது வாஸ்துவம் தான் சொல்லி அப்படியே திரும்பும் போது மேல இருந்து ஒரு பொண்ணு பொத்துன்னு அவன் மேல வந்து விலகும். என்ன வானத்துல இருந்து பொண்ணெல்லாம் விழுகுதுன்னு நீரேக்கு ஆச்சரியமா. அதுவே அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு ஆஹா உங்களுக்கு ஏதாவது அடிப்படலன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹயாட்டோ பொறுமையா சரி பொண்ணு என்ன துணியெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு கேட்க அவளும் ஆஹா ஆமா துணி கிழிஞ்சிருக்கு ரத்தம் வருது, என்னடா என்ன செயினை காணோம், நில்லுமா இரு எதுக்கு
எதுக்கு இந்த அளவுக்கு பதற, இப்ப எதுக்கு மேல இருந்து குதிச்சுன்னு கேட்க, அது 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 தெரியாம வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வேகமாங்கிறது போக பாப்பாளா. அப்ப சில பேர் வந்து தடுத்துட்டு, நான் எத்தனை தான் கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி காசை தான் கொடுக்குறானுங்க, பொண்ணு உன்னை கூட்டு வர சொன்னாங்க, உன்னை கூட்டு போலான்னு பார்த்தாலும் அதே காசு தான் கிடைக்க போலன்னு அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் சூழ்ந்து நிக்க, ஹயாட்டோவும் யோசிக்கவே தேவையில்ல, டெஃபினட்டா இந்த ஆளுங்கிட்ட இருந்தா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அந்த குட்டி பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும், ஆமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இப்ப என்ன பண்ணிட போற, இதோட பொடி பசங்களுக்கு அதிகமா திமிராயிருச்சு போல, இருக்கிற எல்லாரையும் சுழுக்கெடுத்ததா சரி வரும். ஆனா இன்னைக்கு குட்டி பசங்க கூட விளையாடுறதுக்கு எங்களுக்கு சுத்தமா டைம் கிடையாது, அந்த பொண்ணை மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டே இருப்போம், அதெல்லாம் அனுப்ப முடியாதுடா, அப்படி அனுப்பல அப்படின்னா உன்னால இன்னாத்தா தான் பண்ண முடியும்னு ஹீரோ அவனை சண்டைக்கு இழுக்க, அவனுங்களும் பயங்கர கடுப்பாயிட்டு இவங்கள சூழ ஆரம்பிக்கிறானுங்களா. ஓகே நீரே அந்த பொண்ணை பாத்துக்கிடான்னு சொல்லும் போது நீரேவும் அப்படியே பழைய விஷயங்களா யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க என்ன காப்பாத்தணும் அவசியம் இல்ல, அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணை என்னால காப்பாத்த முடியும், நீங்க என்ன பத்தி கவலைப்படாம சண்டை போடுங்கன்னு சொல்லுவானா. என்னடா வளர்றான்னு ஹீரோக்கு இருக்கும், இருந்தாலும் ரென் மத்தவங்கள நம்பணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு ஓகே உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு ஹீரோ உள்ள இறங்கி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஹயாட்டோ பயங்கர கூல் அண்ட் காமா அவனுங்க எல்லாரையும் பறக்க விட்டு இருப்பான். இப்பவே ஒரு 4-5 பேர் ஆல்ரெடி அடிச்சு போட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா நீர் அங்க நடுங்கிக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பானா, அவன் ஓகேவா தானே இருப்பான்னு யோசிச்சுட்டு சண்டை போட போகும்போது ஒரு பையன் நேரா அந்த நீரை அடிக்க போவானா, ஹெல்ப் பண்ணலாம் தான் ஹீரோ பாப்பான், இருந்தாலும் அவனை நம்பி விடுவோம் அப்படின்ட்டு அப்படியே விட, அந்த ஆளும் நீரவை அடிக்கிறதுக்காக வர, கண்ணை மட்டும் மூடிடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணை திறந்தே வச்சவன் டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல கீழே குனிஞ்சிருவானா, தட்டி விட்டு கீழே விழுந்துருவான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அந்த ஹயாட்டோ பையன் இருக்கிறான்ல, அவனும் நீரேவும் சும்மா பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த நாள் அன்னைக்குதான் நம்ம ஹீரோ மனசு விட்டெல்லாம் பேசியிருந்திருப்பான் போல. சோ அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்போ ஹீரோ சரியாயிட்டான், ஆனா உனக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, அதெல்லாம் இன்னும் விவரம்னு கேட்க அங்கதான் விஷயத்தையே சொல்றான். என்னன்னா நம்ம ஹீரோ உடம்பு சரியில்லாம யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம இருந்திருப்பான்ல, அதனாலேயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீரே நினைச்சிருந்திருப்பான். பட் ஒன்ஸ் அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஹீரோவே மத்த எல்லாருக்கிட்டையும் தன்னைத்தானே புஷ் பண்ணி அவனையே பேசியிருந்திருப்பானா. சோ தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்ல. சோ இப்படியே போச்சு அப்படின்னா ஹீரோவோட அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா காணாம போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருந்தது. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் ஹீரோ இந்த ஸ்கூலோட ஒரு டாப் டாகா மாறுற வரைக்கும் கண்டிப்பா அவனுக்கு நான் உதவி பண்ணுவேன். முத தடவை அவன் என்ன மீட் பண்ணும்போது நான் அந்த அளவுக்கு ஒன்றும் மொக்கையா இல்லைன்னு என்ன பார்த்து சொல்லியிருந்தான். சோ அவன் என்ன ஒரு மொக்கையான ஒரு ஆளா பார்க்கல அப்படின்னா நான் மொக்கையான ஒரு ஆள் கிடையாதுன்னு அளவுக்காவது நான் இருக்கணும்ல, அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு சண்டை போடுறதுக்காக சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆஹா இதுல என்ன இருக்குது சொல்லி தந்துட்டா போச்சு, ஆனா பேண்டேஜ் மட்டும் ஒரு டசன் வாங்கி வச்சுக்க சரியான்ட்டு ஒரு ஆத்தோரமா கூட்டிட்டு போய் முதல்ல நம்ம செல்ஃப் டிஃபென்ஸா கத்துக்குவோம். ஆனா உன்னோட எதிரிய நீ செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணும் போதே தோக்கடிச்சீங்கன்னா அது இன்னும் பெட்டரா இருக்கும்ல, ஆகையால் நீ இப்ப என்ன பஞ்ச் பண்றதுக்காக வான்னு சொல்லும் போது வேகமா நீரேவன் குத்துறதுக்காக வருவானா, உன்னோட ஆப்போனன்ட் உன்னை குத்துறதுக்காக வரான் அப்படின்னா அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே உன்னோட ஃபேஸ் மேலதான் இருக்கும், அவனோட காலை அவன் கவனிக்க மாட்டான். ஆகையால் சடனா நீ கீழே குனிஞ்சு அவன் கால் கிட்ட உட்காந்துட்டேன்னா டக்குன்னு அவனால குதிக்க முடியாது, அதனால உன் மேல தட்டி விட்டு அவன் கீழே தான் விழுந்து அவன் ஃபேஸ் தரையில அடிச்சிடும். பேசிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு இது ஓகே தான், இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குன்னு அவன் பஞ்ச் பண்ண வரும்போது நீரே கண்ணை மூடிடுவானா, இதேதான் கண்ணை மட்டும் மூடிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. கட் பண்ணா பிரசன்ட்ல அவன் தடிக்கிட்டு மூஞ்சி கீழே விழுக, இன்னொருத்த பின்னாடி உதைக்க வரும்போது கரெக்டா உள்ள பூந்த ஹயாட்டோ தடுத்துட்டு அந்த பையன் இன்னும் கத்துட்டு தான்டா இருக்கிறான்னு சொல்லி தூக்கி சொருகிடுவான். கூடவே சமயா பண்ணடான்னு அந்த நீரவே அப்ரிஷியேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கோதால இறங்க, நீரை இப்படி வித்த காமிக்கிறத கவனிச்ச ஹீரோவும் எக்ஸைட் ஆயிட்டு அவன் அடிக்கிறதுக்காக 2 பேர் வருவாங்களா, பார்த்தா நம்ம ஹீரோவும் அதே மாதிரி கீழே குனிவான். உன்னால அதை பண்ண முடியும் அப்படின்னா நீ முதல்ல எங்கிட்ட தாண்டா சொல்லிருக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் முடிச்சுட்டு ஃபைனலா அந்த பாஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல அவனை போய் அப்படியே ஒரு 4-5 குத்து வைக்கும் போது ஒரு பஞ்ச் மிஸ் ஆயிருமா, இந்த கேப்ல அவன் அடிக்க பார்ப்பான், பட் கல்தா மேட்லயே வச்சு படுக்க போட்டுருவான். அவ்வளவுதான், இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. ஹயாட்டாவும் நீரேட்ட வந்துட்டு பரவாயில்லடா முதல்ல சண்டை போடுறதுக்கு செமையாவே தாக்கு பிடிச்சிருந்திருக்க, உண்மைதானே நீ ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்க ஹீரோ அப்படியே தாங்கிட்டு நிப்பானா. அப்ப நீரே ஆமா அது ஓகே தான், பட் இருந்தாலும் நான் ஒன்னும் அவ்வளவு கூலா அதை ஒன்னும் பண்ணலம்பான. அப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும் போது நீரேக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அப்ப டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஓகே பொண்ணு இதெல்லாம் யாரு என்ன ஏதுன்னு கேட்பானா. அந்த பொண்ணு வாயை திறக்கிறதுக்குள்ள அப்ப உள்ள போந்து யாரோ ஒருத்தங்க இவங்களை அட்டாக் பண்றாங்களா, நம்ம ஹீரோக்கெல்லாம் கை பயங்கரமா வலிக்குது, யாரா அவனு பார்க்கும்போது அவன் என்னன்னா அந்த பொண்ணை இழுத்து வச்சுக்கிட்டு இவங்க வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கா, எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு எல்லாம் அடி வேணுமாடா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பானா. சும்மா அந்த சிசுகா பொண்ணு எவ்வளவோ சொல்லுவா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கண்ணத்திலே வச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உடனே அந்த பையன் கீழே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான், ஐயா சாமி என்ன மன்னிச்சிடுங்க நான் தேவையில்லாம உங்களை அடிச்சுட்டேன்னு. ஆனா அவன் பேரு கான், நீ எவ்வளவு தடவை தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாலுமே ஸ்டில் என் மூளையை விடவுமே என்னோட மசில்ஸ்
தான் பயங்கர வேகமா வேலை செய்யுது, அதுக்காகவே என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அவனுங்கிட்ட மன்னிப்பு கேட்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் முதல்ல யாருன்னு கேட்கும் போது நானா, என் பேரு கான், அப்புறம் இந்த பொண்ணு பேரு சிசுகா. இவ ஆக்சுவலி இங்க இருக்கிற ஒரு பார்ல வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த பார்ல நான் ஒரு வெயிட்டர். இவ மட்டும் பாட்டு பாட ஆரம்பிச்சான்னு வையேன், அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குன்னு 2 பேரும் அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு பயங்கர ஆக்குவர்டா இருக்குமா. அப்ப பின்னாடி எவனோ அட்டாக் பண்ண வரும்போது அவங்க 2 பேரும் தள்ளி விட்டு ஹீரோ அடிக்க போவான். ஆனா அவனுக்கு முன்னாடி அங்க வேற எவனோ ஒருத்தன் அடிப்பான். எப்ப பார்த்தாலும் யோசிக்காமலே செயல்படுவீங்களாடா, உங்களுக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது. எப்பவுமே உணர்ச்சிகளால மட்டுமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொடி குஞ்சன்ஸ்ல உங்க மேல கை வைக்காம வேற என்ன பண்ணுவாங்க. இதை கேட்டு அந்த கானும் என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லுவானா. ஆஹா, நிறைய பேர் வந்திருக்காங்களே நீரே பயப்படும் போது அந்த சிசுகா தான் இல்ல இல்ல அவனுங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் சொல்லும் போது கானுமே அவங்க கிட்ட நான் ஒன்னும் சண்டை போடல, அதோ இந்த பசங்க தான் அடிச்சானுங்கன்னு சொல்லுவானா. உடனே அவங்க எல்லாரும் எங்க சேர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றிங்கும் போது என்னதே சேர்மேனா அப்படின்னு பாப்பானுங்க. சோ அப்பதான் அந்த கானும் சொல்றான், இங்க ரோபோ இச்சிசா அப்படின்னு ஒரு கேங்கோட சேர்மேன் தான் இவனாமா. அதை கேட்டு நீரே ஷாக் ஆக என்ன மாறி மாறி ஷாக் ஆகுறாங்கன்னு ஹீரோ கேட்கும் போதுதான் எப்பவுமே ஃபூரினுக்கும் இந்த ரோபோ இச்சிசாவுக்கும் ஆகவே ஆகாதாமா. சோ இப்பதான் ரீசெண்டா ஏதோ சண்டை போடாம இருக்கிறானுங்கன்னு சொல்ல இதை கேட்டு அந்த கானும், ஓ நீங்க ஃபூரினை சேர்ந்தவங்களா, இப்ப புரியுது நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு. அப்புறம் ரொம்ப முக்கியமா டே வெள்ள மண்டையா, நீ எல்லாம் தரமா சண்டை போட தெரியுமான்னு சொல்லி அவனெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒரே வெக்கம் தாங்கல. அந்த சிசுகா பொண்ணு சுபாக்கி பத்தி எல்லாம் விசாரிப்பாளா. அப்பதான் தெரிய வருது இவங்க வேலை பாக்குற அதே பார்ல தான் சுபாக்கியும் ஸ்டேஜ் ஏறுவாளாமா. என்னன்னு போய் பார்த்தா பயங்கரமான மசுல் மான்ஸ்டர் இருந்துகிட்டு சுபாக்கி அங்க பயங்கரமா போல் டான்ஸ்ல வித்தை இறக்கிக்கிட்டு இருக்க. இங்க வான வாய்ப்பு பார்த்துட்டு இருப்பாங்களா. அங்க கிளப்புக்கு போயிருப்பாங்கல்ல. சோ அங்க இருக்கிற சுபாக்கியுமே அந்த தாத்தாக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்காக இது என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் போது நீரே தான் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோலாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல, ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாத்தா இப்ப வெளியெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு, படங்கள் பாக்குறது இதெல்லாம் பண்றாராமா. சோ ஒன்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் பாட்டி கூட ஒண்ணு சேரும் போது இந்த கதைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அட்லீஸ்ட் சீக்கிரம் சாகாம இருந்தா நல்லதுன்னு நீரை யோசிக்க மறுபடியும் ஒரு தடவை அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணும்போது அவ்வளவு சீனெல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் அவர்கிட்ட பேசினதுக்கு எனக்கும் ஹாப்பியா தான் இருந்துச்சுன்னு ஹைட்டா சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டு சுபாக்கி பூரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப சைட்ல பார்த்தா சுபாக்கியோட வைஸ் கேப்டன் இருக்கிறானுங்களே, அவனுங்களும் சுபாக்கி உன்னோட ட்ரீட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அங்க பிளேட்டை அடுக்கி வச்சிருந்திருப்பானுங்க. இதோட ஒண்ணும் முடியல, இன்னும் டெசர்ட் வேற இருக்குன்னு சொல்லிட்டு சுபாக்கியோட பாக்கெட்ல கை வச்சிருந்திருப்பானுங்க. ஆனா அப்ப நீரே ஆமா அந்த ஒரு டான்ஸ் ஒண்ணு பண்ணிருந்தீங்களா, ஆக்சுவலி இந்த ஃபுட்டோட அந்த டான்ஸ் தான் ஒரு பயங்கரமான ட்ரீட்னு சொல்ல, அந்த போல் டான்ஸ் பத்தி சொல்றியா. அது ஒரு டைம்ல இந்த மாதிரி ஆன்லைன்ல ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓனர்கிட்டே வந்துட்டு நான் பெர்மிஷன் கேட்டேன். அவரும் தயங்கிட்டே சொன்னாரு. அப்படிதான் அவரை கன்வின்ஸ் பண்ணேன். சோ எனக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதுதான் நான் செய்ய ட்ரை பண்ணேன்னு சொல்லுவாளா. அப்ப கான் வந்துட்டு ஆமா ஆமா முத தடவை இவன் வந்து கேட்கும் போது ஓனரோட ஃபேஸ பார்க்கணும், இவன் வேணான்னு சொன்னாலும் போற மாதிரி தெரியலன்னு சொல்லி போனா போதும் தான் உன்னை அலோவ் பண்ணாங்கன்னு சொல்ல அதுக்கு சுபாக்கி வெறுப்பேத்துற மாதிரி எங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான் உன்னை சண்டையில இருந்து காப்பாத்தினாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆமா ஆமா இவனுங்க தான் சூப்பரா சண்டை போட்டானுங்க அப்படின்னு ஹீரோட முதுகு போய் தட்டிக்கிட்டு இருப்பானா. இந்த டிஸ்ட்ரிக்டோட ஒரு வாட்ச்மேனா இருந்துட்டு உன்னால ஒழுங்கா வேலையை கூட பார்க்க முடியான்னு சுபாக்கி சொல்லும் போது வாட்ச்மேனா அப்படின்னா என்னன்னு கேட்க பேசிக்கா சரக்கு விற்கிற இடம் அப்படின்னாலே கடைசியில சண்டை வரும். இந்த சண்டைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தது இங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் ஆன குரூப் தான் இந்த ரோபோ இச்சிசோ. அப்படியா, இப்படிதான் இந்த குரூப் ஃபார்ம் ஆச்சா, இதை நாங்க எதிர்பார்க்கலையே, மேபி நீங்களும் ஃபூரின் மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு சுபாக்கி அவனுங்களுக்கும் நம்ம வயசு தாண்டான்னு சொல்ல அதுக்கும் ஷாக் ஆகுறானுங்க. பேசிக்கா ஃபூரினுக்கும் இந்த ரோபோ இச்சிசோவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ஏதாவது சண்டை நடந்துச்சு அப்படின்னா அந்த சண்டையை சால்வ் பண்றதுக்கு மட்டும்தான் ரோபோ இச்சிசோ போவாங்க. ஆனா உமேமியா தனியால இருந்துகிட்டு ஒரு டேம கட்டுற மாதிரி தண்ணியை தேக்கி வைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு தான் ஃபூரினியே கிரியேட் பண்ணியிருந்திருக்கான். அவன் உண்மையிலே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஆள் தான். என்ன அவனுக்கு என்னோட பொறுமை கம்மின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாரா ரோபோ இச்சிசோட சேர்மன் நம்மளை பத்தி நல்லதா பேசுறதுங்கிறது சூப்பரா இருக்குல்லன்னு நீரோ ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்க பெரிதளவுல எந்த ஒரு பிரச்சனை இழுத்து விடாமல் இருந்தாலே சரிதான். பட் இந்த ஃபூரின்ல குவாலிட்டியான நிறைய ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கூட இருக்கிறாங்க போலயேன்னு சொல்ல அப்ப அந்த சிசுகா பொண்ணு இருக்கிறாள். சோ அவ ஸ்டேஜ் ஆடும்போது உடனே யாரும் கத்தாதீங்க, சிசுகா பாட போற அப்படின்னு சொல்லி இந்த கான் தான் கத்திக்கிட்டு இருப்பான். அவ பாடுறது எல்லாத்தையும் பயங்கர ஆச்சரியமா வாய்ப்பு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. அவ 3 மாசத்துல இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா தெரியுமா அப்படின்னு கான் பெருமைப்பட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சிசுகா அவங்க கிட்ட வந்து பேச அவளோட கையில அடிபட்டு இருக்குமா என்னன்னு சுபாக்கி கேட்கும் போது இல்ல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சமாளிச்சிருவா. ஆக்சுவலி இந்த
கிளப்புக்கு கூட்டிட்டு வரும்போது கான் சொல்லி தான் கூட்டு வந்திருப்பான். இப்ப நடந்த பிரச்சனை எதையுமே வந்து வெளியே சொல்லிடாதீங்கன்னு. ஏன்னா இந்த சுபாகி இருக்கிறான்ல, சோ இவனுக்கும் இந்த சிசுகாக்கும் வந்து ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியான ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கு. சோ இன் சம் கேசஸ் இந்த மாதிரி பசங்க எல்லாம் பண்ணானுங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா பிரிச்சு மேஞ்சிருவான். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஃபூரினை உள்ள இழுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவானா. அப்ப டக்குனு அங்க ஒருத்தன் கதவு திறந்து வந்துட்டு, கான் நம்ம ஏரியால பாக்காதவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்ல பார்த்தா ஒரு பெரிய குரூப்பே வந்து டக்குனு உள்ள போந்துட்டு அந்த ஏரியா வந்து அச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்களாமா. அப்பளையே சண்டை போடுறதுக்காக சில ஆளுங்க வந்தாங்கல்ல, சோ அவங்க கூட சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லும் போது நாங்களும் வரணும் சிபாக்கியும் கிளம்பும் போது கான் வேணான்னு சொல்லிடுவான். நீங்க எங்க மேல அக்கறைப்படுறதுங்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் இது எங்களோட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், ஃபூரினை இழுக்கணுங்கிற விருப்பம் எங்களுக்கு இல்லன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போவானா, டே எங்கடா போறன்னு கேட்கும் போது இதோ பாருங்க அப்பளையோ ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான காரணத்துக்காக எல்லாம் ஒன்னும் அவனுக்கு கூட நான் சண்டை போடல, ஆனா சண்டை போட்டேன், அந்த காரணத்துக்காக இப்ப நிறைய பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னா இது ஏன் சண்டை, ஆகையால் நாங்க கிளம்புறோம்னு ஹயாட்டோவும் நீரையும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சுபாக்கியும் பெருசா எதுவும் சொல்லல, நாங்க கவலைப்படுற அளவுக்கான பிரச்சனை அது இல்ல அப்படின்னா அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்ல, அதுக்கப்புறம் 5 பேரும் அந்த கலவரம் நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் கான் பார்த்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு பயங்கர ஒரு கூலான ஆளா தான் இருக்கிற, செம ஸ்டைலிஷா வேற இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு இருக்கும் போது, அப்ப நீரே தலை இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னா ரோப்போ சிசோல பெருசா ஆளுங்க கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா சில பேரை கூப்பிடலாமான்னு கேட்க அந்த இடத்துல ஆல்ரெடி சண்டை நடந்துகிட்டு இருக்கும். ரோப்போ இச்சிசோல ஆளுங்க வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தனையும் தரம் பிடிச்சி தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்ல அந்த பிளாண்ட் ஹேரோட சண்டை போட்டுக்கிறான்ல அவன் பேரு அக்கிட்டோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஒரு மொட்டை ஒருத்தனை காட்டுவாங்க அவன் பேரு சோகோ, அதுக்கப்புறம் சின்ன பையன் மாதிரி அங்க ஒருத்தன் பறந்து சண்டை போட்டுக்கிறான்ல அவன் பேரு ரிட்சு. கான அவன் கூட இன்னும் சில பேரை கூட்டு வரத இவனுங்களும் கவனிக்கிறாங்க. கூடவே அந்த எதிரிகளும் என்னடா பேக்கப் கொண்டு வந்திருக்கியா, ஆனா எங்க எல்லாரையும் அடிக்கிறதுக்கு 4 பேருங்கிறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்ல அதுல ஒருத்தன் உடனடியே அந்த சிசுகா பொண்ணை ஒப்படைச்சிருங்கடா, தேவையில்லாம அடி வாங்கி சாவாதீங்கன்னு சொல்ல கான் உள்ள போந்து அவன் வாய உடைக்கிறான். தொடர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ட் கான் சண்டை போடும் போது நம்ம உமேமியாவை பாக்குற மாதிரியே இருக்கும் ஹீரோக்கு. தொடர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் கேப்பே விடாம தூக்கி போட்டு முதிச்சுக்கிட்டு இருப்பானா, பாடுறான் அவன் செமையா சண்டை போடுறான்னு ஹாய்டோ சொல்லும் போது ஹீரோ பையனுக்கும் புரியுது ரோப்போ சிசோட சேர்மன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவன்கிட்ட வெயிட்டேஜ் இருக்குதான் செய்யும்னு. ஈவன் கானும் நம்ம ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து காம்பினேஷன் அட்டாக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, இதை கவனிச்சு அக்கி டேய் யார் அந்த குட்டி பையனு கேட்க அவன் எங்க கிளாஸோட லீடர்னு சொல்லி ஹயாட்டாவும் அங்க மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்க, நீரே மட்டும் ஓரமா நின்றுட்டு இருப்பானா, அந்த பையனால அவனையே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு அக்கிட்டோ கேட்கும் போது ஹயாட்டோ நீ கவலைப்படுற அளவுக்கு அந்த பையன் வீக்கா இருக்கலாம், சண்டை போட தெரியாம இருக்கலாம், ஆனா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசைர் அவனுக்குள்ள நிறையவே இருக்கு, அதனால அவனாலேயே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்திருப்பானா. ஆக்சுவலி சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹயாட்டோ மத்தவங்களை அச்சு கீழே நவுத்துறத விட நீ அடி வாங்கி கீழே உழுவாம இருக்கிறது தான் சேஃப், என்னடா சண்டை நடக்குது சண்டைக்குள்ள போய் மத்தவங்களை அடிக்க முடியல அப்படிங்கிற எண்ணெல்லாம் தோணும், ஆனா அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நமக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்மளை பாத்துக்கணும், நம்ம லிமிடேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நான் உன்னோட வாத்தியார், அதனால நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நமக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு தான் நீரை நின்றுட்டு இருப்பானா. எல்லாரையும் அச்சு முடிச்சுட்டாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு பேட்ச் ஒன்று வருமா, அதுல ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஓகே நீங்க எல்லாரும் கோட் சூட் போட்டிருக்கீங்கன்னா நீங்க ரோப்போ சிசோவா இருக்க சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஆளுங்களை வச்சு இவ்வளவு பேர் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை கோட் சூட் போட்டா ஸ்ட்ராங் ஆயிருவோமோ, இவனுங்களுக்கும் நமக்கு ஒரே வயசு தானே அப்படின்னா நம்மளும் கோட் சூட் போட்டு ஸ்ட்ராங் ஆயிலாமான்னு சொல்ல அவன் கூட வைக்கிறவங்களும் அப்படியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. எவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, இவனுங்க என்ன கேஷுவலா பேசுறாங்கன்னு நீரே பாத்துட்டு இருக்க, தம்பி நீ சீக்கிரம் வாப்பா உன்னை அச்சு துவச்சிட்டு எங்களுக்கு வேலை நிறைய இருக்குன்னு கான் சொல்ல, இல்ல எங்களுக்கு இந்த அடி வாங்கினவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆக்சுவலி இந்த வேலையை அவங்களால முடிக்க முடியல அதனால இந்த வேலை எங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுங்க பேரு கிராவல்ஸ்னு சொல்லுவானுங்க. ஆனா அந்த கிராவல்ஸை பத்தி நம்ம நீரைக்கு தெரிஞ்சிருக்குது. ஆக்சுவலி இந்த கிராவல்ஸ்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பசங்களாமா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்கனாமிக் சிச்சுவேஷன் கரெக்டா இல்லாத காரணத்தால சண்டை அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை தான் காசு earn பண்றானுங்க. அப்ப அதுல ஹெட் மாதிரி இருக்கிறவனும் இங்க பாரு தல்ல உங்க கூட சண்டை போடுறதுக்குலாம் நான் வரல, அந்த பொண்ணை வந்து கூட்டு வரக்காக ஆல்ரெடி நிறைய பேர் போய் அடி வாங்கிட்டாங்களாமா, அதனால அந்த பொண்ணை கூட்டு வந்தா நிறைய காசு தருவான்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் சண்டைலாம் போட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீங்களும் ஆல்ரெடி சண்டைலாம் போட்டு டயர்டா இருந்திருக்கீங்க, உங்களால கண்டிப்பா எங்களை ஜெயிக்க முடியாது, அதனால இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா, அந்த பொண்ணை ஒப்படைச்சிருங்கடான்னு சொல்ல எவ்வளவுதான் அடிச்சாலும் திருப்பி வருவாங்க அப்படின்னா அது உண்மையிலே பிரச்சனை தான் அப்படின்னு ஹீரோக்கும் புரிய, அப்போ கான் என்னன்னா நாங்க சண்டையில ஜெயிக்கலாம் வரலப்பா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரு என்னென்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்களோ அந்த பர்பஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாம அவங்க வேலையை பார்த்துட்டு போற அளவுக்கு நாங்க இந்த இடத்த சேஃபா வச்சுக்கிட்டாலே போதுமானது, நீங்க சிசுகா தூக்கம் வந்திருக்கீங்க, சிசுகா சேஃபா இருந்தாலே போதும், நாங்க தோத்தாலே எங்களுக்கு கவலை இல்லம்பானா. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு இன்னுமே அந்த உமேமியாவும் இந்த கானும் ஒரே மாதிரி ஆளுங்க தான், இவனுங்க ஜெயிக்க ட்ரை பண்ணல, இவங்க மத்தவங்களை காப்பாத்த ட்ரை பண்றாங்கன்னு புரியுது, எங்களை எல்லாம் அடிச்சு
போட்டுட்டு நீங்க சுசுகாவை போய் தூக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா சுசுகா கூட இருக்கிற பாடி கார்ட்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு இங்க வந்தோம். இப்போ எதுக்கு இந்த வேலையை எடுத்தோம், நீங்க வருத்தப்படுற அளவுக்கு உங்களை ஏதாவது பண்ண போறேன்டான்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் இன்னும் காண்டாக மேக்கப் ரூம்ல சுபாக்கி அவனோட வைஸ் கமாண்டருக்கு சும்மா மேக்கப்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. ஏன் சிசுகா இது காமெடியா இருக்குல்லன்னு கேட்டா அவ ஆமா ஆமா உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா. இவனோட மேக்கப் காமெடியா இருக்கான்னு கேட்டா ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ற. சரி விடு, என்ன கான் சண்டைக்கு போயிருந்திருக்கான், நீ வருத்தப்படுறதுல ஒன்னும் தப்பு இல்ல, இருந்தாலும் கான் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், அவனால சமாளிச்சுக்க முடியுங்க போது நானும் அதை தான் நம்புறேன்னு சொல்லிட்டு சரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றேன்னு அங்க இருந்து போவாலாம். சுபாக்கி எப்பவுமே அந்த கான் பையன் சண்டைக்கு போக தானே செய்வான், தினமும் என்ன இந்த சிசுகா பொண்ணு பயந்துகிட்டே இருப்பா. ஏன் சொல்ற அவனுங்களா சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணானுங்க. மேபி இந்த சண்டைக்கும் இந்த சிசுகா பொண்ணுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு அவன் சொல்லுவானா. இதை கேட்ட சுபாக்கியும் மேபி இருக்கலாம், ஏன்னா பொண்ணுங்க அப்படின்னு வந்துட்டாலே ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், இருந்தாலும் இந்த சிசுகா பொண்ணு இன்னுமா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றா, ஒருவேளை போயிருந்திருப்பாளோன்னு யோசிக்க இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஆப்போனன்ட் கிராவல் அப்படிங்கிற அந்த டீமோட லீடர் மாதிரி இருக்கிறவனும் என்ன நிறைய பேர் அடி வாங்குறானுங்களே, ரிசோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த கூட்டத்துல அந்த கானுங்கிற பையன் தான் ரொம்ப வித்தியாசமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். மத்த எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டாங்கன்னு அவன் யோசிக்க புடிச்சு வச்சு அந்த ரோப்போ இச்சிசாவோட ஆளை அடிக்கலான்னு போக உள்ள வந்து நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறான். அந்த கீழ்ங்கிற டீம் கூட சண்டை போடும் போது நீரேவை அவனால காப்பாத்தி இருந்திருக்க முடியாது, எப்படி அவன் அடி வாங்கி இருந்திருப்பான். அதனால நம்மளோட இன்கேப்பபிலிட்டியால இங்க இருக்கிற ஆளுங்க அடி வாங்கிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் நம்ம ஜெயிக்கிறமா தோக்குறமாங்கிறதா முக்கியம் கிடையாது, அவங்கள கடைசி வரைக்கும் தடுத்து நிறுத்தினமாங்கிறதா முக்கியம்னு அந்த கான் சொல்லியிருப்பான்ல. அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படின்னா செம கூலா இருக்குன்னு தேவையில்லாம நான் என் மைண்ட் லூஸ் பண்ணிட்டேன். என் கண்ணு முன்னாடி அடி வாங்குற எல்லாரையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு அவன் நினைக்க அப்ப அவன் பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வரும்போது கான் உள்ள பூந்து அடிச்சுட்டு ஹீரோ மேலே கை வைக்க போயிருந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல சாரிப்பா, என்னத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் பண்ணிருப்பேன், மன்னிச்சுக்கோ. இவங்க எல்லாரையும் நாங்க சமாளிச்சுக்கிறோம், முதல்ல நீங்க 2 பேரும் திருப்பி கிளப்புக்கே போங்க, ஏன்னா நான் சுபாக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம அனுப்பிவிடுவேன்னு. ஈவன் அந்த அக்கிஹிட்டவும் கெஸ்டா வந்த உங்களை இவ்வளவு தூரம் சண்டைக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு, அதனால இங்க நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம்னா. ஈவன் மத்த மெம்பர்ஸும் அதே சொல்லும் போது இல்லடா நான் தாண்டா சண்டை போட வந்தேன் ஹீரோ சொல்ல பார்ப்பான். ஆனா அப்பயும் கான் ஏற்கனவே நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கே நாங்க நன்றி கடன் பட்டிருந்திருக்கோம், அப்படி இருக்கைக்குள்ள சுபாக்கிக்கு உங்களை நாங்க திருப்பி சேஃபா அனுப்புவோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்கேன். அந்த ப்ராமிஸை மட்டும் நானே மீறிட்டேன்னு வையேன், என்னாலே என்ன மன்னிக்க முடியாது, சோ அதனால ப்ளீஸ் போறீங்களாங்கும் போது ஹயாட்டோவும் வாத்தால போகலாம், அந்த சிசுகா பொண்ணை போய் ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்ல அந்த கிராவல்ஸோட ஹெட்டும் டே இவனுங்க தான் மீன் கைங்க போல மத்தவங்களால விட்டுட்டு இவங்களை வந்து அடிங்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹயாட்டோ ஹீரோட கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வேகமா வா நம்ம போய் சிசுகாவை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஹீரோட மைண்ட்ல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருந்திருந்தேன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடிஞ்சிருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லி அந்த சிசுகா பொண்ணு வருவாளா. ஈவன் அந்த கிராவல்ஸோட ஹெட்டுமே ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் ஓகே நம்ம கூட வர தயாராயிட்டா போலன்னு நினைக்க அவளுமே இந்த சண்டை நான் வராம நிக்காது அதனால நான் அவங்க கூட போறேன்னு சொல்லுவாளா. கரெக்டா நீரே உள்ள போந்துட்டு யோ எங்கம்மா போற, உன்னால அவங்க எல்லாரும் அடி வாங்குறாங்க, உன்னால உள்ள போய் அவங்களுக்கு உதவி பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் உனக்குள்ள இருக்கும் தான், அதுக்குன்னு நீ இப்படி களத்துல இறங்கலாம் கூடாது. ஈவன் என்ன பாரு என்னாலையும் சண்டை போட முடியல, ஆனா மத்தவங்க எல்லாரும் அடி வாங்குறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்கிறத தவிர வேற வழியும் கிடையாது. அதே மாதிரிதான் உனக்கும் ஃபீல் ஆகும், கண்டிப்பா இந்த சண்டையை நிறுத்தணும் தான் நீயும் நினைப்ப. ஆனா இப்ப நீ அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீனா இவ்வளவு நேரம் நீ அடி வாங்கினதும் இந்த வழியும் வீணா போயிடும்னு சொல்ல அந்த சிசுகா பொண்ணுக்கும் அதெல்லாம் புரியுது, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு இப்ப நான் பண்ண போறது கைமாறா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா முத தடவை நான் இங்க வரும்போதுன்னு ஒரு பிளாஷ்பேக் பெஞ்சில் ஒரு வாரமா பணியில வந்துட்டு இருந்திருப்பாளா. கான் தான் போயிட்டு பெருசா கேள்வி எல்லாம் கேட்டு இருக்க மாட்டான், அப்படியே சும்மா கோட்டை கொடுத்துட்டு என் கூட வரையாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். வர வழியில உனக்கு ஏதாவது திறமைகள் கீதி இருக்கான்னு கேட்க என்னால பாட முடியும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4-5 வரி பாடி காமிச்சிருந்திருப்பாளா. கானுக்கு பயங்கரமா பிடிச்சு போயிரும், இங்க வந்து ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறதுக்கு ஆள் இல்ல, நீ வந்து பாடுற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் அந்த கிளப்ல சேர்ந்து சுபாக்கியும் மீட் பண்ணியிருந்திருப்பா. பிளஸ் இந்த கான் பையன் மேல அவ ஃபீலிங்ஸும் டெவலப் பண்ணியிருந்திருப்பா. இது வரைக்கும் நீங்க எல்லாரும் நான் என் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய அன்பு கொடுத்திருந்திருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் நான் திருப்பி செய்யற ஒரு கடமையா இங்க இருந்து போறது மூலமா இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காதுன்னு அவ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அந்த கிராவல்ஸோட லீடர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா கனவு காதல்னு, உனக்கு அதெல்லாம் ஆடம்பரமான விஷயம், இங்க கூட தானே நீயும் வாழ்ந்துகிட்டு இருந்த, எந்த ஒரு சொந்தக்காரங்க பேரண்ட்ஸ்னு இல்லாம சும்மா வீடெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருந்த, ஏதோ ஒரு பணக்கார பையன் வந்துட்டு உன்னை விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அப்படிதான் ஓடி வந்த. எங்கள்ல சேர்ந்த ஒருத்தியா இருந்துகிட்டு காதல் கருமாந்திர பத்தி எல்லாம் நீ பேசினு உன்னை சுத்தி இருக்கிற எங்களுக்கு தான் ஆபத்து பாரு
பாரு நாங்க தான் அடி வாங்கியிருக்கோம். கான் திருப்பி சண்டைக்கு போவான், இருந்தாலும் அவனை ஈஸியாவே சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. நான் அவங்க கிட்ட போனதா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும்னு சிசுகா போகும்போது கரெக்டா சுபாக்கியோட வைஸ் கேப்டன்ஸ் வந்து சிசுகாவை பிடிக்கிறாங்க. எங்கம்மா அவசரப்பட்டு போற, இன்னும் களத்துல இறங்குறதுக்கு ஒரு ஆள் மிச்சம் இருக்கேன்னு சுபாக்கி வந்துட்டு நேரா சிசுகா கிட்டயே உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்கும்போது ஆல்ரெடி பயங்கர ஃபீலிங்ஸ்ல இருந்தவ நான் இங்கதான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லுவாளாம். அந்த விருப்பமே போதுமானது, நீ ஓரமா நின்று அந்த ஆளுங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா, நான் தேவையில்லாம உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொண்டு வரலன்னு அழுதுகிட்டே இருக்க, எதுக்குப்பா தேவையில்லைன்னு சொல்றேன், என்னோட தங்கச்சிக்கு நான் அதெல்லாம் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன், ஏய் நீ யாருப்பா திடீர்னு எங்க இருந்தோ வந்திருக்க, இப்பதான் அந்த பொண்ணோட இந்த காதல் கனவு கோட்டை இந்த மாதிரியான இல்யூஷன்ல இருந்து ரியாலிட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம், எனது ரியாலிட்டி கூட்டு வந்திருக்கியா, நீ அவளை பார்த்து பொறாமப்படுறடா, அவளுக்கு காதலிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்ல, என்னடா உளறிக்கிட்டு இருக்கிற, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது, தலை சுத்தினதான் மிச்சம், டே பசங்களா போய் தூக்கிடுவாங்கடா அவளை. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்களா. ஈவன் ஹீரோவும் களத்துல இறங்க போனா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சுபாக்கி உங்க எல்லாரோட வேலை அப்படிங்கிறது இப்ப இந்த சிசுகா பொண்ணை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான், ஏற்கனவே இந்த தாத்தாக்கு உதவி பண்ணீங்களே அதே மாதிரி நினைச்சிட்டு இவளே ப்ரொடெக்ட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் நின்னுக்கிட்டு இந்த ரோப்பா இச்சிசா மக்களே நீங்க எல்லாரும் உங்க கூட யாரு சண்டை போடுறாங்களோ அவனை மட்டும் அடிச்சுக்குங்க, சைல இருக்கிறவன் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு கிராவல்ஸ் சேர்ந்தவங்கள அட்டாக் பண்ண வர அந்த மஷ்ரூம் மட்டும் இருக்கிறான் பாத்தியா அவனை நான் டார்கெட் பண்ணி ஆகணும், அதனால சைல வர அல்ல கைங்களா நீங்க ரெண்டு பேரும் சமாளிச்சுக்காங்கன்னு அந்த வைஸ் கேப்டனா உள்ள விட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்க, அவனுக்கு ரெண்டு பேர் ட்வின்ஸ் பயங்கர சிங்க்ல இருப்பானுங்க சண்டை போடுறதுல. ஈவன் சுபாக்கி ஒருத்தன் அடிக்க வந்தானா அவனை பூச்சி அப்படியே ஹில் ஷூவோட ஒன்னு முதிக்கிறான். ஹீரோவும் அந்த சிசுகா பொண்ணுகிட்ட இங்க பார் உனக்காக இந்த பசங்களாம் அடி வாங்குறாங்க அப்படின்னு உனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா ஏன் வருத்தப்பட்டுக்கோ, அது தவிர ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா நீ தானே இவங்க கூட இருக்கணும்னு விருப்பப்பட்ட, அந்த காரணத்துக்காக தான் உன்னோட ஆசை நிறைவேற்றதுக்காக தான் இங்க இருக்கிற எல்லாரும் சண்டை போடுறாங்க, அதை பார்த்து ஃபீல் பண்ணணும்னா நீ ஃபீல் பண்ணணும், அப்பதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் எவ்வளவு ஆசைப்படுறாங்கிற விஷயம் உனக்கு ஆழமா உணரும்னு சொல்லுவான். மத்த யாரும் சுபாக்கிய டிஸ்டர்ப் பண்ணாதபடி அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் பயங்கரமா இருக்கிற எல்லாரையும் போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. வித்தியாசமா காம்பினேஷன் அட்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இருப்பானுங்க. இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்களே, ஏற்கனவே நிறைய பேர் கீழே கிடக்குறானுங்கன்னு யோசிச்சா ஆப்வியஸா ஏற்கனவே இந்த ரோப்பா இச்சிசாவை சேர்ந்தவங்களை அடிச்சுட்டானுங்க, கூடவே நம்ம ஹீரோஸும் பொழந்து கட்டி இருக்கானுங்க. மிச்சம் இருக்கிற அல்லு சில்லுங்களையுமே அந்த ரோப்பா இச்சிசா ஆளுங்க பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப கரெக்டா அந்த மஷ்ரூம் மண்டையை உள்ள புந்து பஞ்ச் பண்ண பாப்பானா, ஆனா சுபாக்கி அதை பிடிச்சிட்டு என்னப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிப்பமான்னு அந்த இடத்துல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க, அந்த ஆள் அடிக்கிற எல்லா அடியுமே வந்து சுபாக்கி டிஃபெண்ட் பண்ணிடுவான். அதே நேரத்துல சுபாக்கி கிட்ட அவனும் பெரிதளவுல அடியெல்லாம் வாங்கியிருந்திருக்க மாட்டான், அப்படியே கன் மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். ஈவன் அந்த மஷ்ரூம் மண்டையனும் சரி இதை நம்மளோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பட்டில் நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டு பேரும் அங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஈவன் சுபாக்கியோட பஞ்சஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே கையை ரெண்டு பேரும் மாறி மாறி பிடிச்சுக்குவாங்க. சுபாக்கி சூப்பரா சண்டை போடுறான்னு சிசுகா சொல்லும் போது ஆமா இருக்கிற 4 கிங்ஸ்ல அவனும் ஒருத்தன்ல, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஈஸியா காசை பாத்துறான்னு பார்த்தா உன்ன மாதிரி ஆளுங்க தேவையில்லாம இந்த வேலையை கஷ்டமாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு புலம்பிக்கிட்டே அந்த மஷ்ரூம் மண்டையை சண்டை போடுவான். அவ இருக்க வேண்டிய இடம் என்னன்னு தெரியாம கனவு காதல்னு சொல்லி அவ இருக்கிற இடத்தை விட்டுட்டு போனங்கிட்ட இவ்வளவு பிரச்சனைன்னு சுபாக்கியோட மூஞ்சில ஒரு பஞ்சும் வச்சிருவான். அடிச்ச அடியில சுபாக்கியோட மேக்கப்லாம் அவன் கையில ஒட்டிந்து இருக்கும், அது சும்மா நக்கி பார்த்துட்டு சை ஜிகினாவெல்லாம் போட்டு சுத்துற, பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மேக்கப்லாம் உனக்கு பிடிச்சிருக்குங்காட்டி நீ போட்டு இருந்திருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீ மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு எந்த ஒரு விதத்திலும் எனக்கு பொறாமையா இருந்தது இல்ல, ஏன்னா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ற எதை பார்த்து எனக்கு பொறாம இல்லைன்னு அவன் உதைக்க போக அவ பிளாக் பண்ணிடுவா. இந்த மேக்கப்பை போடுறங்காட்டி நான் ஸ்ட்ராங்கா உணர்றேன், மேக்கப் போட்டா எப்படி நீ ஸ்ட்ராங் ஆகுவேன், மேக்கப் போட்டா நான் ஸ்ட்ராங் ஆகுவேன்னு சொல்ல, மேக்கப் போட்டா நான் ஸ்ட்ராங்கா உணருவேன், காதலிச்சா எப்படி இதயம் ஸ்ட்ராங் ஆகுமோ அதே மாதிரின்னு சொல்ல, இதயம் ஸ்ட்ராங் ஆகுமா அதை வச்சுட்டு கூந்தலையா புடுங்க முடியும், ஐயோ உனக்கு இந்த மனசை பத்தின நாலேஜ் கூட கிடையாதா, ரொம்ப பாவம், ஆனா மனசை கூட உணர முடியாத உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட என்னைக்கும் நான் தோக்க மாட்டேன்னு அந்த மஷ்ரூம் பண்ணின ஒரு உத வச்சு இது வரைக்கும் காட்டினதெல்லாம் பாப்பா விளையாட்டு, இனிமேல் தான் ஆட்டமே இருக்குன்னு சொல்ல, அங்கே அந்த கிராவல்ஸோட லீடர் மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த சுபாக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன எவ்வளவு அடிச்சாலுமே வாங்குறா அப்படின்னு சொல்லி அந்த லீடருக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறான். பிளஸ் அவனும் சுபாக்கி எவ்வளவு அடிச்சாலுமே வாங்குறான். எங்களுக்கு சிசுகா எப்பவுமே ரொம்ப முக்கியம், அவளை எங்க கிட்ட இருந்து நீ பிரிக்க முயற்சி பண்ணனா உன்னை என்னாலும் நான் விட மாட்டேன்டான்னு அவளும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல சுபாக்கியோட முடிய பிடிச்சி அவன் வாயிலே ஒண்ணு வச்சிருவான். இருந்தாலும் இது ஒன்னும் அந்த அளவுக்கு வலிக்கல, எனக்கு அவளை காப்பாத்தி ஆகணும்டான்னு சொல்லிட்டு தலைமையிலேயே ஒண்ணு வைக்கும் போது அவன் தலை தரையில வச்சு அப்படியே ஓப்பன் ஆயிரும்
போல இருக்கிற கிராவல்ஸ் சேர்ந்தவங்கள ஹெல்ப் பண்ண வரும்போது இல்ல வேணாம் நானே பாத்துக்கிறேன். இதை கவனிச்ச ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னடே இவ்வளவு நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கினானுங்க, அதுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணல, இவனை மட்டும் வித்தியாசமா ட்ரீட் பண்றானுங்களேன்னு. அதுவே எந்திரிச்சவனும் சுபாக்கியை பார்த்துட்டு இப்போ ஏதோ நண்பர்கள், காதல், கருமந்திரம், கனவு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேல, இதெல்லாம் வெறும் இந்த சின்ன பசங்க விளையாடுற சொப்பு சாமான விளையாட்டுல வேணா இருக்கும் அப்படிமானா. சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கிராவல்ஸோட லீடர் இருக்கிறான்ல, அவனை சுத்தி ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பசங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிஸ்கெட்டை பிரிச்சு கொடுப்பான் 6. அவன் வயிறு நிறைய சாப்பிட்றான் அப்படின்னா அது ஸ்கூல்ல போடுற லஞ்சா மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் அவன் இருக்கிற அந்த ஏரியாவை சுத்தியுமே வந்து வறுமைதான் இருக்கிற காரணத்துக்காக எந்த பசங்களுக்கும் சரியான சாப்பாடு கிடைக்காது. ஒரே ஒரு பிஸ்கெட்டுக்காக சண்டை கூட நடக்கும். இருந்தாலும் பசங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறங்காட்டி இவன் தனியா இருந்திருக்க மாட்டான். அந்த டைம்ல ஊருக்குள்ள இந்த கேம்ஸோட போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது அது எவ்வளவு பிரைட்டா இருக்கு, அந்த கேம்ல இருக்கிற எல்லாரும் எப்படி ஹாப்பியா இருக்கிறாங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் என்னோட வாழ்க்கையுமே அந்த மாதிரி மாறினும் அவன் காத்துட்டு இருந்திருப்பான். ஆனா நாட்கள் போக போக அவன் கூட பசங்க எல்லாரும் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்க அவன் 6 பங்கு போட்ட அந்த பிஸ்கெட்டை 12 24 பங்கு போட வேண்டியதா இருந்திருக்கும். இந்த ஏரியால இருக்கிற யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு காசு இல்ல, இருக்கிற எல்லாத்தோட வயிறு நப்புற அளவுக்கு. இதே மாதிரி நான் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருந்தாலுமே என்னோட கனவு வாழ்க்கை கண்டிப்பா என்கிட்ட வரப்போறது கிடையாது. இல்ல எதுவுமே வரல, எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாலும் என் வயிறு நிறைய இருக்கு, எனக்கு ஒன்னும் சோறு கிடைக்க போறது இல்ல, இது எல்லாத்தையும் நானே மாத்துறேன்னு சொல்லி ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அவன் கூட இருக்கிற பசங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிப்போம்னு சொல்ல. ஆனா நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன போய் வேலை பார்க்கறது, அதான் நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோமோ அதுதான் நமக்கான பெனிஃபிட். என்ன வேலையா இருந்தாலும் சரி அதை பார்ப்போம். நம்மள யாருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவன் ஒருத்தன் ஒரு காசு சம்பாரிச்சாலும் சரி, அது எல்லாருக்குமே சமம். யாரு எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதை நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கறோம். நம்ம எல்லாருமே ஒண்ணு, தனித்தனியா இருந்தாலுமே சொல்லி அந்த ஏரியா இந்த ஏரியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல பழக்க வழக்கங்கள்லாம் டெவலப் பண்ணிட்டு அங்கங்க கிடைக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு அது மூலமா எங்களுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆப்வியஸா இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா குட்டி குட்டி சண்டைகள் உள்ள இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அந்த குட்டி குட்டி சண்டைகளை அப்பவே சால்வ் பண்ணிட்டு அந்த டீமை இன்டாக்டா வச்சிருந்திருப்பாங்க. சாப்பிட்றதுக்கான சோறும் எங்களை உயிரோட வைக்கிறதுக்கான அந்த காசும் எவன்ட்டு இருந்து திருடினாதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை செய்யறதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம். ரியல் லைஃப்ல உன்னால மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு சுபாக்கிய பார்த்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை இழந்த உனக்கு வலிக்கும் நீ சொல்லியிருந்தீல, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சிசுகாவோட காதலை பார்த்தும் கனவை பார்த்தும் நாங்க பொறாமப்படுறோன்னு சொல்லியிருந்தீல, அந்த வார்த்தைகள்ல எங்களுக்கு அர்த்தம் கிடையாது, அந்த வார்த்தைகள் எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சத்தம் மட்டும் தான் பொக்குன்னு ஒண்ணு வாயிலே வைக்க. அப்போ சுபாக்கி பார்த்தா, ஹே நான் நினைச்சதோடமே உங்ககிட்ட அதிகமா பிரச்சனை இருக்கு போலன்னு சொல்ல ஆரம்பிக்க, உள்ள போந்து இவனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா, என்ன இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறான் அப்படின்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன் திடீர்னு இவ்வளவு ஃபெரோஷியஸ் ஆகுறான்னு. உன்ன மாதிரி எல்லா சொகுசு இருக்கிற ஒருத்தியால எங்களை மாதிரியான ஆளுங்களை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு சுபாக்கியுமே ஆமாண்டா என்னால புரிஞ்சுக்க முடியாதுதான், ஆனா உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா வேற யாருக்குமே அந்த கஷ்டம் இருந்ததில்ல அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்படணும்னு எனக்கு தெரியும். நீ எந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா அதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த பறிக்க நினைச்சீனா அதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு அவனை ஒரே அடியா அடிக்க, அவன் திருப்பி சண்டைக்காக எந்திரிப்பான். இல்ல நாங்க அங்கிருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், திருப்பி ஒண்ணும் இல்லாமலாம் போக முடியாது, சண்டை போடணும்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான், பட் அவனால முடியாதான். அப்ப சுபாக்கி கிட்ட வந்துட்டு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவான். உன்னோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா என்னால புரிஞ்சுக்க முடியாதுதான், எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, பட் அது வேற விதமான பிரச்சனை, ஆனா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, உன் பிரச்சனை என்னங்கறத சொல்லு, உங்ககிட்ட எதுவுமே இல்ல, இலக்கறதுக்கு எதுவுமே இல்லன்னு சொன்னேல, என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு எது பிடிக்கும்னு சொல்லு, அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பாக்குறங்க போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எனக்கு கொடுக்கறங்கலாம் சரிதானா, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள யாரு சோறு போடுறது, இன்னைக்கு நைட் இந்த வேலையை முடிக்கலனா எங்களுக்கு யாரு சோறு போடுறதுன்னு கேட்க, அப்போ கான் இங்க ஓனர் வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாருங்க போது மத்த பசங்களுமே ஆமாப்பா இங்க இருக்கிற அந்த நூடுல்ஸ் ஷாப்லயுமே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேணும்னு கேள்விப்பட்டேன், இங்க இருக்கிற துணி கடையில இங்கேயுமே ஆளுங்க வேணுமாப்பான்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. அந்த கிராவல்ஸோட லீடருக்கு கூட கான் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறங்காட்டி உன் சூழ்நிலை எங்களுக்கு புரியுது, அதனாலதான் பண்றமே தவிர நீ பண்ண விஷயங்கள் எல்லாம் நாங்க மன்னிக்கல, ஆனா இப்போ உனக்கு சுபாக்கி ஹெல்ப் பண்ற மாதிரியே நான் ஒரு பாயிண்ட்ல தப்பு பண்ணும்போது எனக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, அதே மாதிரி நாங்களும் இருக்குன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்ட கிராவல்ஸோட லீடருமே அவனோட பசங்களுக்காக தான் அவன் சண்டையே போட்டது, ஸோ அவங்களுக்கே எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா ஓகே ஃபைன்னு சொல்லி அந்த சண்டையில தோத்தரன்னு ஒத்துக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்தா நீரே ஹயாட்டோ கிட்ட, ஆமா அவங்க 2 பேர் மாதிரி அவ்வளோ பெரிய மனசு எங்கிருந்து கிடைக்கும்னு கேட்டா, அது எனக்கே தெரியல, ஆனா அவனுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கானுங்க போல, அதனால தான் பெரிய பறந்து விரிஞ்ச மனசா இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த கிராவல்ஸோட லீடரும் எந்திரிச்சிட்டு, என் பேரு தான் ஷூ, உங்க பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது மத்தவங்கிட்டையும் கேட்டாகணும்னு சொல்லி அவங்க பசங்களை பார்த்து, இங்க பாருங்க பசங்களா
பண்ணலாம். இங்க பாருங்க பசங்களா, ஒரே பிஸ்கெட்டுக்காக நாம எல்லாருமே உள்ளுக்குள்ள சண்டை போட்டுற கூடாதுங்கிற காரணத்துக்காக உங்க எல்லாரையும் பிடிச்சி தெருவுல இழுத்து வேற எவனையாவது அடிக்கலாம், வேற எவனு கூட சண்டை போடலாம்னு சொல்லி கூட்டு வந்தேன். எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான வேலை நமக்கு சோறு போட்டுச்சுன்னா அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். ஆனா அந்த டைம்ல எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஆனா இப்போதைக்கு வேற வழி சில பேர் காமிச்சது மூலமா தெரியுது. அந்த வழியில நானும் அவங்கள போக சொல்லல, பட் அது உங்களுக்கு நல்ல சாய்ஸா தெரியுதான்னு கேட்கும்போது அதுக்கு அவனுங்களாம், ஏய் நீ சொன்னா நாங்க சண்டை போடுறது கூட தயாரானோம், பாத்திர கழுவ மாட்டோமாடா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எதா இருந்தாலும் பண்ணலாம், ஆனா போனா ஒழுங்கா வேலையை பார்க்க முடியுமான்னு தான் தெரியலன்னு யோசிக்க அதுக்கு கான், ஏண்டா புது பசங்களால வந்தோடனே வேலையை பார்க்க முடிஞ்சதுன்னா இப்ப எங்களை மாதிரி என்ன சீனியர்ஸ் எல்லாம் எப்போ தூக்கி விட்டு இருப்பானுங்க, வாங்கடா வாங்கடா அதெல்லாம் வேலை செய்ய முடியும்னு. அதுக்கப்புறம் அந்த சிசுகா பொண்ணுகிட்ட போயிட்டு சுபாய்க்கு சொல்லுவான், லைக் இருக்கிற எல்லாரும் நான் காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டா நீ பாட்டுக்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்றங்கிற பேர்ல போய் நின்னுகிட்டு இருக்கிறேன். அப்ப எங்களெல்லாம் பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா, நான் முதல்ல இருந்தே கவனிக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்னு, பட் அதை நீ சொல்லுவ அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையில. இனிமேலாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏன் மறைக்காம என்கிட்ட சொல்லு சரியா, ஏன்னா எப்பவுமே உனக்காக இருப்பேன் அப்படின்ட்டு லைக் அப்படியே பாச மலையெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கானை பார்த்து, ஆமாண்டாடி உன் லவ்வுக்காக ரொம்பலாம் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோட லவ் சென்சார் வேலைக்கு ஆகல, என்ன எப்பவுமே வெக்கப்பட்டு நின்னுட்டு இருப்பான், இன்னைக்கு அமைதியா நிக்கிறாங்க போது அவன் அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு நீங்க சண்டை போடுற விதம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவானா. என்ன மாமி சொல்றேன்னு கான் வந்து கேட்டா, இல்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இங்க இருக்கிற விஷயங்களை உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சாலே போதும்னு ஒரு வார்த்தை விட்டுருந்தீல, அது முதல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அட்மைரிங்கா இருந்துச்சு, கூலா இருந்தது. என் கூட சண்டை போடுற என்னோட நண்பர்கள் அடி வாங்குறதை என்னால என்னைக்கும் ஏத்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு உன்னால சண்டை போட முடியல அப்படின்னா எனக்கு தெரியும், சண்டை அப்படின்னா எவனாவது அடி வாங்கதான் செய்வான், ஆனா அதுக்குன்னு அதையெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இருந்தாலும் கான் ஹீரோவை பார்த்துட்டு, பரவாயில்ல உன் நண்பர்கள் சண்டை போடுறவங்க யாரும் அடி வாங்க கூடாது, இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி உன்னதமா இருக்கலாம், ஆனா இதை ரியாலிட்டிக்கு நீ கொண்டு வந்தீங்கன்னா அதான்டா மாசுன்னு சொல்ல உடனே ஹயாட்டாவும் நீரே வந்துட்டு, அப்படின்னா எங்களையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கும் போது, யோ உன்னை மட்டும் தான் நான் ப்ரொடெக்டே பண்ண மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் கிராவல்ஸோட லீடர் ஷூ இருக்கிறான்ல, அவன் கானுக்கு தேங்க் பண்ணும்போது, அப்பா கான் தலை நான் ஏதோ ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், ஆனா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் பேருக்கு தான் தர முடியும்னு சொல்லும் போது ஷூ, இல்ல அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, முதல்ல நாங்க கொஞ்சம் பேர் வேலை பார்க்கிறோம், அந்த காசை வச்சு நாங்க மத்தவங்களையும் பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாரும் திருப்பி வேலையெல்லாம் கண்டுபிடிச்சுக்குவாங்க, எங்களால சமாளிச்சுக்க முடியுங்கும் போது அதெல்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் இந்த சிசுகா பொண்ணா ஒருத்தன் கடத்த சொன்னான்ல, தூக்க சொன்னான்ல, அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்க, அந்த ஆளு இன்னைக்கு நைட்டே நான் சமாளிச்சுக்க பாக்குறேன்னு சொல்லும் போது, நீ சமாளிச்சு கிழிச்சானு அங்க பில்டிங் மேல ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருப்பான், அதே டாட்டூ போட்டவன், ஏய் நீங்க என்னடா பண்றேன்னு சுபாக்கி ஷாக் ஆக, மூடுறா நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க போனா ஜாலியா இருக்குமோ அங்க போற ஒருத்தன் தான், ஏன்னா நான் சாகர வரைக்குமே என்னோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கான ஒரு இடத்தை தான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்ல, சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் திருப்பி வந்துட்டாங்க. சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம காணும், டே என்னடா சமைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில போட்டு ஆஹா வேகுதேன்னு திருச்சிக்கிட்டு இருப்பானா. சரி சீக்கிரம் வாங்க சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு இன்னைக்கு சிசுகா பொண்ணை காப்பாத்தினதுக்காகவும் ஷூ அப்படிங்கிற நமக்கு புதுசா ஒரு நண்பர் கிடைச்சதுக்காகவும் வாங்க இதை செலிப்ரேட் பண்ணுவோன்னு எல்லாரும் பயங்கரமா அங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா. நம்ம ஹீரோவும் அங்கதான் உட்காந்து இருப்பான், என்ன எலவடா இங்க நடக்குதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஷூ பையன் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சுபாக்கி தான், என்னடா சும்மா இருக்கிற வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கேன். நீரேவும் ஒரு மாதிரி உட்காந்துருப்பான், அந்த தெருவுல எவனோத்த வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டு போயிருக்கான், அப்பயும் இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களேன்னு. ஹீரோவும் அதே கான்ல தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் அவ்வளவு பேசினதுக்கு அவன் என்னைக்காவது ஒரு நாள் வாங்க போறான்டா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக், நம்ம கான் தானே கேட்டு இருந்திருப்பான், உங்களுக்கு சுசுகாவை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஒரு வேலையை கொடுத்தவன், நீங்க இந்த வேலையை முடிக்கலனா மேபி உங்களை ஏதாவது பண்ண மாட்டானான்னு கேட்டதுக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட இன்னைக்கே பேசி பாக்குறேன் அப்படின்னு ஷூ சொல்லியிருந்திருப்பான். அப்பதான் கரெக்டா மேல அவனும் வந்து, கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்கு துப்பு கூந்தல் இல்ல உனக்கு, நீ பேசுறத நான் வேற கேட்கணுமாடா, யாருக்கிட்ட வேலையை ஒப்படைக்கணுங்கிற விஷயம் தான் எனக்கு லைட்டா தெரியாம போயிருச்சு போல, இருந்தாலும் இதுவும் நல்லதுக்கு தான், ஃபூரினுக்கு எகெயின்ஸ்டா இதை என்னால பயன்படுத்த முடியும்னு நினைக்க, நம்ம யூனிஃபார்மே போடல, எப்படி நம்ம ஃபூரின்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி ஹீரோக்கு ஹைடாக்லாம் புரியலையா, உனக்கு என்னடா வேணும், நீயே கூட இங்க வந்திருக்குன்னு சுபாக்கி அப்படியே பதறிக்கிட்டே கத்தும் போது, வாய மூடுறா, எனக்கு எங்க பிடிக்குதோ கண்டிப்பா நாங்க போக தான் செய்வேன்ட்டு அப்படியே மேல இருந்து கீழே குதிப்பானா. டக்குனு கீழே குதிச்சு ஷாக்ல அவனுக்கு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் போல, யோ ரெண்டாவது ஃப்ளோர்ல இருந்து குதிச்சா என்ன இந்த வழி வலிக்குதுன்னு அவன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்குலாம் ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குது, ஒருவேளை இந்த ஆளை சுபாக்கிக்கு தெரிஞ்சிருக்குதா, இவன் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறான்ல யோசிக்க. அந்த இடத்துல சுபாக்கி மத்தவங்க அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தா ஒரு மாதிரி பயங்கர கோவத்தோட அவனை எதிர்த்து நிப்பாங்க சண்டை போடுறதுக்காக. அப்போ ஷூ முன்னாடி வந்துட்டு, ஹே இங்க பாரு, நீ கொடுத்த வேலையை நான் சரி வர முடிக்கல அப்படின்னா இது உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை, அவங்கள தேவையில்லாம உள்ள இழுக்காதங்கும் போது மத்தவங்க எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஓகே இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட், இந்த வேலை எல்லாத்தையும் வந்தா
பண்ண சொல்லியிருந்திருக்கான்னு இவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, டேய் யாரா நீன்னு நம்ம ஹீரோ அங்க ரொம்ப திமிரிட்டு இருப்பானா. ஆனா அவனுமே அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம, டே சுபாக்கி உன் சீனியரை பத்தி உன் ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் சொல்ல மாட்டேயா, கொஞ்சம் சொல்லி கொடுறான்னு கேட்க, அவன் பேரு யமாட்டோவாமா. இதுக்கு முன்னாடி அவன் ஃபூரின் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருக்கான். இதை கேட்டோடனே நம்ம நீரேக்கில் அப்படியே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ யமாட்டோவா அவரு இருக்கிறாரா அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட யமாட்டோ வந்து அவங்க ஸ்கூலோட ஒரு லெஜெண்ட் மாதிரி. லெஜெண்ட்னா சுப்பீரியர் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அவங்க இருந்திருக்காங்க, பட் இருந்திருக்காங்க அவங்க நம்ம ஸ்கூல்ல இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. சோ அதான் லெஜெண்ட்ங்கிறாங்க. ஃபூரின்ல இருக்கிற யாருக்குமே அவரை பத்தி தெரியாதுன்னு கிடையாது. அவரு ஒரு லெஜெண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே ரொம்ப புகழாதீங்கடா, எனக்கு வெக்கமா வருது. நான் ஒரு வருஷம் தான் நாங்க இருந்தேன். இதெல்லாம் கேட்ட ஹீரோ கடுப்பாயிட்டு, லெஜெண்டாமா லெஜெண்ட், ஒரு பொண்ணை கடத்துறதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்டு இருந்திருக்க, நீ எல்லாம் லெஜெண்டாடா எச்ச பயிலுன்னு திட்டி விடும் போது அந்த யமாட்டோ பெருசா டென்ஷன்லாம் ஆக மாட்டான். தோடா ஊரை காப்பாத்துற ஃபூரினோட வாய்கள்ல இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது. உன் பேர் தானே சாக்குரா, இந்த மாதிரி வெள்ள முடி இருக்குது, கண்ணு கலர் வித்தியாசமா இருக்குது. நான் பார்த்தேன் அந்த கீழ் கூட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த மொத்த சண்டையுமே நான் பார்த்தேன். உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அவனுங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உன்னால சண்டை போட முடியாம இருந்துச்சுல. நோ நோ நோ, நீ எல்லாம் ஃபூரின்ல இருக்கிற ஆளே கிடையாது. ஃபூரினை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உனக்கான பெட்டரான பிளேஸ் இருக்குதுன்னு சொல்ல, நீர் அப்படியே கத்திட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே, கிடையாது சாக்குரா வந்து இங்க இருக்கிறதுக்கு சரியான ஒரு ஆள் தான் அப்படின்னு பயந்துட்டே இருப்பானா. எதிர்பாராத நேரத்துல பின்னாடி வந்து சுபாக்கியும் நம்ம கானும் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த யமாட்டோ மேல ஒரு அடி கூட விழுகாது. சாக்குராவை பத்தி நீ அப்படி பேசக்கூடாது, இங்க இருக்கிற யாரை விடவுமே ஃபூரின்ல இருக்கிறதுக்கு அவன் தான் பெர்ஃபெக்டான ஒருத்தன்னு சொல்ல, நீயே ஃபூரினை சேர்ந்தவன் கிடையாது, நீயே கூட தேவையில்லாம வாய் விடுறன்னு கேட்க, அப்போ ஃபூரினை சேர்ந்தவன் வந்து அடிச்சா பரவாயில்லையான்னு நம்ம ஹயாட்டோவும் சரி சுபாக்கியும் சரி அப்புறம் கான் 3 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம அசால்ட்டா அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவுமே எக்ஸைட் ஆகி வேகமா வந்து உதைப்பானா. ஆனா அதையும் பிளாக் பண்ணிட்டு, ஏய் இருங்கடா மொத்த கதையும் கேளுங்கடா முதல்ல, நான் என்னமோ ஃபூரின் பெரிய இடம் அப்படின்னும் என்னமோ சாக்குரா ஃபூரின்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது, அப்படியே ஆப்போசிட். சாக்குரா வச்சுக்கிறதுக்கு தாண்டா ஃபூரினுக்கு தகுதி இல்ல. நண்பர்கள்ங்கிற பேர்ல உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை கீழே இழுத்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த மாதிரியான ஒரு ஆள் தெரியுமா? நீ தனியா இருக்கிற ஒரு ஆள். சும்மா ஏதோ வளரிக்கிட்டு இருக்காத, நான் எங்க இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லும் போது இந்த யமாட்டோக்கு யாரையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓ அப்படி சொல்றியா, ஓகே நானும் என் மைண்ட மாத்திக்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க விளாண்டு போவோமான்னு சொல்லி அவன் சண்டைக்கு தயாராக எல்லாரும் அடிக்க வருவாங்களா. அப்ப கரெக்டா ஷூ உள்ள வந்துட்டு, நோ 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 சண்டை எல்லாம் போட்டுருக்காதீங்க, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேங்க போது அதுக்கு அந்த யமாட்டாவும், டே போட அவனை நான் மன்னிச்சு விட்டேன், நீ கிளம்பு நான் போய் சண்டை பண்ணுமானா. இல்ல விடுங்க, ஏன்னா நீங்க தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த பிரச்சனைக்குள்ள வந்தாங்க, இதுக்கு ஆரம்ப புள்ளியே நான் தான், இதுக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன், கண்டிப்பா எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவன் கீழே விழுந்து அப்படியே மன்னிப்பெல்லாம் கேட்பானா. அந்த யமாட்டோவும் கிட்ட வந்துட்டு, டேய் நல்லா ஜோக் பண்ற மேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே இந்த அளவுக்கு சரண்டர் ஆகிறியே, சரி விடு உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன். இந்த வயசான ஒருத்தர் இருந்தான், அவன் தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்தான், அவன் சரியான பணக்காரன் சரியா, அவன் நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த வேலையை அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் தெரிய வந்துச்சு. சோ உங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சு விட்டுறேன், அதுக்கு பதிலாக நான் அவனை போய் மிரட்டிக்கிறேன். ஆனா ஏன் அப்படின்னு கானுக்கு ஒரு கேள்வி இருக்குமா. ஏன்வா சும்மாதான்ப்பா, நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கிறேன். சுபாக்கியுமே நினைப்பான் எப்பவும் போலதான் அந்த நாயோட மண்டையில என்ன ஓடுதுன்னு யாருனாலே கணிக்கவே முடியாதுன்னு நினைக்கேன். ஓகே நான் இன்னொரு நாள் வந்து உங்க கூட விளையாடுறேன் சரியான்ட்டு அங்கிருந்து போக பாப்பானா. ஹீரோ பின்னாடியே வந்து அவனை அடிக்கலான்னு போகும்போது, நான் தான் அப்புறமா வரேன்னு சொன்னனால குழந்தைன்னு ஒரு மாதிரி டெரராக ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆயிருவான். ஈவன் சுபாக்கியும் டே அவன் பின்னாடி போகாதரான்னு சொல்ல, நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. எவனோ ஒருத்தன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு வாயு தர விட்டு போறான், நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்து சமகான்லயே நம்ம ஹீரோ அங்க சாப்பிட்டு இருப்பானா. அப்போ அந்த ஷூ பையன் இருக்கிறான்ல, அவன் என்ன மன்னிச்சிடுங்க, தேவையில்லாம நான் இந்த ஒரு வேலையை எடுத்தங்காட்டி தான் அவன் அந்த வேலையை ப்ராப்பரா பண்றனா இல்லையான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்து பாக்குறதுக்காக வந்திருப்பான். சோ தேவையில்லாம இப்போ இந்த சண்டை எல்லாமே நடந்ததுக்கு நான் தான் காரணம் ஒரு வகையில. அவன் இதுக்கு முன்னாடி ஃபூரின்ல தான் படிச்சாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, யோ சும்மா அறியா, அந்த யமாட்டோ வந்தான் அப்படின்னா அந்த யமாட்டோ மேலதான் காண்டா இருக்கிறேன், அவன் வந்தங்காட்டி கிடையாது, அவன் ஆளை பார்த்தானே எனக்கு கடுப்பாகுது, நீ சும்மா சாரின்னு சொல்லிட்டு இருந்தேன், அந்த சாரியோட எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான் காச்சு மூச்சுன்னு. சரி பேசினது போது சாப்பிடுங்கன்னு சுபாக்கியும் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஷூ பையனுமே சாப்பிட ஆரம்பிக்கிறானா. அண்ட் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட லைக் சோறு சூப்பரா இருக்குப்பா, இது வரைக்கும் முன்னாடி சாப்பிட்டதே இல்லமானா. சுபாக்கிக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், நல்ல வேலை இவன் கொஞ்சம் திருந்திட்டாங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் இது வரைக்கும் பண்ணதே இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்க, அவனும் யோசிச்சு பார்த்துட்டு சின்ன வயசுல கேம் ஆடணும்னு நினைச்சிருப்பான்ல, எனக்கு கேம் ஆடணும்னு சொல்லுவானா. கேம்னா மொபைல்ல இது எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இல்ல டிவிலன்னு சொல்லும் போது, ஓ கன்சோல் கேமா
இருப்பான். அதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது, நானே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தி வாங்கிக்கிறேன் பானா. அப்ப அதுல இருக்கிற ஒரு மொட்டை என்கிட்ட தான் கேம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கேம் ஆட ஆரம்பிப்பாங்களா. அந்த ஷூ தான் அதுக்கு முன்னாடி ஆடினதே கிடையாது. அந்த இடத்துல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு ஜாலியா இருக்கும் அது விளையாடுறது. அவன் இந்த மாதிரி கேம் ஆடுறத என்ஜாய் பண்றத பார்த்து நம்ம சுபாய்க்கு அப்படியே கண் கலங்கிக்கிட்டு இருக்கேன். சரின்னு ட்ரை பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுப்பாங்களா. அவன் பார்த்தா தொடர்ந்து 10 தடவைக்கு மேல தோத்து போயிருவான். செம டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதை உடச்சிடலாமா இன்னைக்குன்னு. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு அடுத்த ரவுண்ட் இவனால என்னால போட்டி போட முடியாது, வேணும்னா நீ பிடிக்கிறியா அப்படின்னு ஹயோட்டை கொடுக்க, இல்ல இல்ல வேடிக்கை பாக்குறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவானா. மரியாதையா வந்து ஆளுடா அப்படின்னு ஹீரோ நீரேவை மிரட்டும் போது அப்ப நீரேக்கு அந்த யமாட்டோ சொல்லியிருந்தான்ல, உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் எப்பவும் தனியா இருந்தா தாண்டா பெஸ்டா இருக்க முடியும்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எப்போ இவனை தனியா விட மாட்டேன்னு சொல்லி, வாடா உனக்கு நான் கப் பண்ணி கொடுக்குறேன், இன்னைக்கு நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பி 2 பேரும் ஆடிட்டு இருப்பானுங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு சுபாக்கி வரும்போது ஆல்ரெடி யமாட்டோ வந்தாங்கிற விஷயத்த உமேமியா கிட்ட சொல்லியாச்சு. இருந்தாலும் அந்த யமாட்டோ நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் அப்படிங்கிற விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. பெருசா யாரையும் பாராட்டுற மாதிரியான ஆளும் அந்த யமாட்டோ கிடையாது. ஒரே ஒருத்தனை தவிர என்ன அவனை கத்திருக்கானோ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் ரூஃப் டாப்ல இந்த ஃபூரினோட 4 கிங்ஸ் இருக்கிறாங்கல்ல. சோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துல சமனா இருந்திருக்காங்க. அந்த 4 கிங்ஸோட லூட்டனட்ஸும் வந்திருக்காங்க. அதான் அவங்களோட வைஸ் கமாண்டர்ஸ். ஐயோ என்ன இத்தனை பேர் ஒண்ணு கூடி இருந்திருக்காங்க, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகுதுன்னு நீரே பயங்கரமா பயந்துகிட்டு இருக்க. நம்ம உமேமியா கடைசியா தான் வரானா. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுட்டு ஓகே மீட்டிங் ஆரம்பிப்போமான்னு எல்லாரையும் உட்கார வைக்க மீட்டிங் மாதிரி எல்லாரும் கேதர் ஆயிருந்திருப்பாங்களா. ஆஹா ஃபூரினோட 4 கிங்ஸுமே இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நேத்து வந்து அந்த யமாட்டோங்கிறவன் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருப்பான் போலயே அப்படின்னு நீரேக்கு புரிய வர, உமேமியாவும் அங்க வந்துட்டு என்னப்பா எனக்கு முன்னாடி மீட்டிங்க்கு வந்துட்டீங்களா, சரின்னு நம்ம ஹீரோ மத்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு மீட்டிங் ஆரம்பிப்போமான்னு சொல்ல, இப்ப அப்படியே அந்த அமைதியா இருக்கிற ஊரை தான் காட்டுறாங்க. இருக்கிற எல்லாரும் நார்மலா அவங்களோட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. இங்க நம்ம உமேமியா வாங்க பேசிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்விச் எல்லாம் கொண்டாந்து இருப்பான். இருக்கிற எல்லாரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன என்ன எல்லவிடா இதுன்னு ஹீரோ புரியாம ஹயாட்டோ தான் மேபி ஏதாவது ஒரு பிக்னிக்கா இருக்கும்பா. மீட்டிங்கு வரக்கு முன்னாடியே நம்ம டச்சிபானா இருக்கிறாள். சோ அவரோட கடையில போய் தான் அந்த சாண்ட்விச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். பிளஸ் நம்ம உமேமியாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த சுகிஷிட்டாவும் கடை தூரம் வந்திருப்பான் போல. சோ பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக சரின்ட்டு சுகிஷிட்டா தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே காஃபி ஊத்துறதுக்காக கப்பு கொண்டாந்து கொடுக்குறானா. அப்போ நீரே நம்ம ஹீரோ இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சுகிஷிட்டாக்கு காண்டாகும், இவனுங்களே கூட தேவை இங்க வந்திருக்கானுங்கன்னு. சோ நீரேக்கும் ஹயாட்டோக்கும் அவன் கப்பு வைப்பான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வைக்க மாட்டானா. எனக்கு மட்டும் ஏன்டா வைக்கலன்னு சொல்லி இவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கப்பு தானே வேணும்னு சொல்லி கசக்கி கொடுத்துருவான். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோஸும் இந்த மாதிரி ஓகே தல நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நாங்க சொல்லுங்கிறங்காட்டி தான் எங்களை கூப்பிட்டியான்னு கேட்கும் போது, இல்ல நேத்து என்ன நடந்துங்கிற விஷயத்த சுபாக்கி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். ரொம்ப முக்கியமா நேத்து நீங்க கானுக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்கிற விஷயத்த கானும் என்கிட்ட சொன்னான். ஈவன் சுபாக்கி மறுபடியும் அவரோட தேங்க்ஸ் சொல்லும் போது ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா அப்ப எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்க, ஒரு மயான அமைதிக்கு அப்புறம் உமேமியா ஹீரோவை பார்த்து அந்த யமாட்டோவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க, அவன் ஒரு இத்து போன நாய் அப்படின்னு சொல்லுவானா. சூப்பர் ஆடி, அவனை நீ முதல் தடவை மீட் பண்ணும் போதே அவன் எப்படிப்பட்ட ஒருத்தன் அப்படின்னு உனக்கு தெரிய வந்துருச்சுன்னா இட்ஸ் பெட்டர் தான். ஏன்னா நேத்து அவன் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காமிச்சான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த ஃபூரின் ஸ்கூல்ல சேர்ந்த இந்த பொஃபூரின் அப்படிங்கிற இந்த ஒரு கேங் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டேன்னு சொல்லுவான். நீரேவும் அப்படின்னா லைக் எப்படி ஃபூரின் ஸ்கூல்ல இருக்கிற நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்காட்டி பொஃபூரின் அப்படின்னு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆனீங்களே அதை பத்தியான்னு கேட்கும் போது, ஆமா எப்படி இந்த பொஃபூரின் ஆரம்பிச்சது, கூடவே இந்த பொஃபூரின் ஆரம்பிக்கும் போது எங்க கிட்ட இருந்து சில நிழல்கள் பிரிஞ்சு போச்சு அத பத்தியும் தான். அப்புறம் நீரே உனக்கு கண்டிப்பா இந்த பொஃபூரின் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நீ நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பீல, எங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு பாப்போன்னு கேட்கும் போது சரி அப்படின்ட்டு அவன் சில விஷயங்கள்லாம் சொல்றான். சோ பேசிக்கா கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த ஸ்கூலோட ரவுடி கும்பலா மாறுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு எதிரா இன்னும் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கும். அங்க இருக்கிற பசங்க எல்லாரையும் தூக்கி போட்டு முதிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஈவன் இந்த ஃபூரின் ஸ்கூல்ல இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்து இவங்க கூட ஒண்ணு சேராம இருக்க எல்லாரையும் அச்சு அவங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கிறாங்க. எங்களுக்கு கீழே வாங்கடான்னு தங்களை எதிர்க்கிற எல்லாரையுமே அச்சு துவைச்சு அவங்க எல்லாரையும் எதிரிகள்ல இருந்து அதுக்கப்புறம் நண்பர்களா மாத்த ஆரம்பிச்சாங்க. கரெக்டா ஒரு வருஷம் இப்படியே போச்சு. மொத்த பேரையும் ஒண்ணு சேர்த்திட்டாங்க. ஏகப்பட்ட நண்பர்களை மேக் பண்ணி அதுதான் பொஃபூரின் அப்படிங்கிற ஒரு யூனிட்டா ஒண்ணு மாறுச்சு. அந்த ஒரு ஃபேக்ஷனை வச்சுதான் இப்ப இந்த ஒரு டவுன் இந்த பொஃபூரின் சந்தைங்க எல்லாருமே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்க இருக்கிற எல்லாரும் பாராட்டுறாங்க. பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்டாண்டு. நம்ம பேச்சு திறமைக்கு இவ்வளவு கைத்தட்டல அப்படின்னு நீரேக்கே பயங்கர ஆச்சரியம் தான். உமேமியாமே பரவாயில்ல நீரே ஓரளவுக்கு நீ கரெக்டா தான் சொல்லிருக்கங்க போது பக்கத்துல வந்து ஹீராகி கத்திக்கிட்டு இருப்பான். அவன் கரெக்டா சொன்னானா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்றியான்னு டக்குன்னு நீரேவும் பெண் எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே ஏதோ ஒன்னு புதுசா சொல்ல போறாங்க போலே அப்படின்னு நோட் பண்றதுக்காக தயாரா இருக்கேன். சோ என்னன்னா ஒரு 30-40 பேரை சிங்கிள்ஸ் சண்டை போட்டது, ஏகப்பட்ட சீனியர் பசங்க எல்லாம் போட்டு அடிச்சது, அதை பத்தி எல்லாம் ஏன் சொல்லல அப்படின்னு அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா ஓவரா அளக்காதீங்கடான்னு அதுல மியூசிக்கின்னு ஒருத்தன் இருப்பான். சோ அந்த லாங் ஹேர் வச்சிருக்கான் அவன் தான். அதுக்கப்புறம் அந்த
அந்த ஹூடி போட்ட மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல, சோ அவன் பேரு டக்குமி. இவங்களுமே வந்து ஹிராகி, சுபாகி, அதுக்கப்புறம் இந்த மீசுகி, அப்புறம் இந்த டக்குமி, இவங்க 4 பேர் இருந்தா 4 கிங்ஸ். அப்ப ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஷேடோன்னு யாரையோ சொன்னியே அது யாரான்னு கேட்டா நீரே தான் சொல்றான், மேபி அது யமாட்டோவா தான் இருக்கணும்னு. உமேமியாவும் யமாட்டோ தான், பட் இருந்தாலும் வேற சில விஷயங்களும் இருக்குது. நீரே உனக்கு யமாட்டோவை பத்தி எவ்வளவு விஷயம் தெரியும்? எனக்கு யமாட்டோவை பத்தி கொஞ்சம் தான் தெரியும், பட் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னா யமாட்டோவை பத்தி தெரியாம இருக்கவே முடியாதுல்ல. ஏன்னா அவன் இந்த பொஃப்ரினோட ஒரு லெஜெண்ட், கேள்விப்பட்டிருந்திருக்கோம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது, இப்ப நாங்க படிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவ்வளவு வயலண்டா இருந்த ஒருத்தன் அப்படின்னு, யாரு வந்தாலுமே அவங்களை அடிக்கிற அளவுக்கு அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தனும். ஆனா இந்த பொஃப்ரின்ல இருக்கிற ஆளுங்க வந்து லைக் சண்டை போட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒன்னு சேர்ந்துருவாங்க, லைக் அவங்களை அடிக்கிறதே வந்து கூட ஒன்னு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான். ஆனா இவன் வந்து இந்த யமாட்டோ வந்து செப்பரேட்டா அவனுக்குன்னு ஒரு ஃபேக்ஷன் ஒன்னு வச்சிருந்திருப்பான். சோ அவங்க வந்து இந்த பொஃப்ரின்லயே ஒரு எலைட் டீம் மாதிரி, அவங்க எங்கெங்கெல்லாம் போய் சண்டை போடுறாங்களோ ஃபூரினை விட்டு வெளியே போய் எல்லாம் சண்டை போடுவாங்க. சோ அப்படி போய் சண்டை போடுற இடத்துல எதுவுமே மிஞ்சி இருக்காது. இந்த ஃபூரினை ஒன்னு சேர்க்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு முயற்சியில இறுதியா பார்த்தா நம்ம உமேமியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கடைசியா இந்த யமாட்டாவையும் தோக்கடிச்சு ஒன்னு சேர்த்து இருப்பாங்க மொத்த ஸ்கூலையும். இந்த ஃபூரின்ல இருக்கிற ஒவ்வொரு டீமுமே வந்து தோத்து போயிட்டா உமேமியா கூட ஒன்னு சேர்ந்து பொஃப்ரினா கிரியேட் ஆயிருந்திருக்காங்க. ஆனா யமாட்டா கூட இருந்தவங்க தோத்து போன காரணத்துக்காக உனக்கு கீழே இருக்க முடியாது, தோத்து போயிட்டு வந்தானே நாங்க கிளம்புறோம்டா அப்படின்னு போயிருந்திருப்பாங்க ஸ்கூலை விட்டு. ஸோ அவங்கள ஏன் ஷேடோ அப்படின்னு சொல்றாங்கன்னா உமேமியாவோட கருத்துக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கிற காரணத்துக்காக தான் அவங்க ஷேடோஸ் என்றும் இவங்க உமேமியாவோட டீம் வந்து ஒரு லைட்டாவும் இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு நம்ம உமேமியா மேல ஒரு கோவங்கிது இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உமேமியாவுமே ஆமாண்டா நீரே நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நீ சொன்னதுல 2 மேட்டர் மட்டும் தப்பு. ஒன்னு அவங்க யாருக்கும் எங்க மேல கோவம் கிடையாதுமா. நீரேமே ஓகே கோவம் கிடையாதுன்னா இருந்துட்டு போகட்டும், இருந்தாலும் நீங்க ஏற்கனவே ஒரு இடம் அவங்களை தோக்கடிச்சிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பா உப்பையும் உங்களால அவங்கள தோக்கடிக்க முடியும் இல்லன்னு சொல்லும்போது ரெண்டாவது மேட்டர் சொல்றேன். ஆக்சுவலி அவங்க பொஃப்ரின் கூட சேர்றதா இருந்தாங்க, லைக் உங்க கூட நாங்களும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஆனா எப்ப தெரியுமா இவங்க பொஃப்ரின் அப்படிங்கிற அந்த ஃபேக்ஷனை கம்ப்ளீட்டா கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே ஒன்னு சேரலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ கரெக்டா 1 இயர் ஆகும்போது தான் ஸ்கூல்ல இருக்கிற சின்ன சின்ன டீம் எல்லாத்தையும் தோக்கடிச்சு ஒரே டீமா பொஃப்ரின் அப்படிங்கறத உருவாக்குனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே யமாட்டாவும் அவன் கூட இருந்த ஆளுங்களும் ஒன்னு சேரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா இவங்க ஆக்சுவலி உமேமியோட டீம் ஆக்சுவலி யமாட்டோவை தோக்கடிக்கல. அதுக்கு என்ன அர்த்தம்னா உமேமியாவும் அவன் கூட இருக்கிற ஆளுங்க எல்லாருமே நிறைய தடவை யமாட்டோ கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. பட் யமாட்டோ அவன் ஆளுங்க யாரையுமே இவங்களால தோக்கடிச்சிருக்க முடியாது. பட் இவங்க கூட சண்டை போடுறாங்கன்னா பேரலா மத்த சின்ன சின்ன டீம் எல்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாரையும் சண்டை போட்டு தோக்கடிச்சு இந்த பொஃப்ரின் அப்படிங்கறத பெருசாகிட்டே இருந்தாங்க. சோ கொஞ்ச நாளுக்கு மேல யமாட்டோக்கு போர் அடிச்சிருச்சு. என்னடா நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க, சண்டைக்குலாம் அவனு வர மாட்டீங்களாடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சு தான் அந்த ஸ்கூல் விட்டே போயிருந்திருப்பான். அப்படி யமாட்டோவும் அவன் கூட இருந்த ஆளுங்களும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல்ல பெரிய சண்டை அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நடந்திருக்காது உள்ளுக்குள்ள பொறுத்த வரைக்கும். இப்ப அந்த யமாட்டோ மறுபடியும் இந்த ஃபூரின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபூரின் எப்படி வயலண்டான ஒரு ஸ்கூலா இருந்துச்சோ அதே அவன் திருப்பி எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபூரினை மாத்தணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு உமேமியா சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ வந்தா வந்துட்டு போறான்டா, என்னடா நீரே நீ எல்லாத பார்த்து பயந்துட்டு இருக்கிறியா, வரட்டும் போன தடவை நீங்க அடிக்காம விட்டு இருந்திருக்கலாம், இந்த தடவை அவனை தூக்கி போட்டு சாத்திடுவோம். என்னடா இது நம்ம வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் வருதான்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கு தான். ஏன்னா மொத தடவை அவன் இந்த ஒரு டவுனுக்கு வரும்போது லைக் சண்டை போடணும், சண்டை போற தவிர வேற என்ன ஃபன் இருக்க போகுது அப்படின்னு அந்த யமாட்டோ எப்படி நினைச்சானோ அதே தான் நம்ம ஹீரோ நினைச்சிருந்திருப்பான். ஆனா ஒன்ஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க சொல்ற தேங்க்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கறது இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் சண்டை போடுறது ஜாலியா இருக்கும், சண்டை போடுறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தாண்டி நமக்கு பிடிச்சவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சண்டை போடுறது தான் பண்ணணும். சண்டை போடுறதுங்கிறதே ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே, அதுக்கு தானே பொஃப்ரின் நீங்களும் உருவாக்கி வச்சீங்க அப்படின்னு அவன் டேபிள தட்டி சொல்ல இதை கேட்ட உமேமியாவும் ஹாப்பி ஆயிட்டு பரவாயில்லையடா ஹீரோ பையா நீ இந்த ஊருக்கு வந்ததே மிகவும் சந்தோஷமா இருக்குது, சரி விடு அந்த யமாட்டோ ஆக்சுவலி உண்மையில தானே பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுறான், நீ அவனை சமாளிச்சுக்கோ. ஏன் தெரியுமா அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது கூட என்கிட்ட ஒன்னும் அந்த அளவுக்குலாம் என் மேல அவன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதே இல்ல சண்டை போடுறதுக்கு கூடன்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கு. ஆனா நீ தான் ஏன் சொன்ன நீங்க அவங்க கூட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கீங்கன்னு. ஆமா நிறைய தடவை சண்டை போட்டு இருந்திருக்கோம், யமாட்டோ கூட கிடையாது, யமாட்டோ கூட இன்னொருத்தன் இருந்தான் அப்படின்னா அது யாரியா, அவன் ஆக்சுவலி யமாட்டோவோடமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபூரின் ஸ்கூல் அட்டன் பண்ணதுலே அவனை விட ஸ்ட்ராங்கா யாரும் இருந்ததில்ல. இது வரைக்கும் நான் சண்டை போட்டு ஒருத்தனை என்னால தோக்கடிக்கவே முடியல அப்படின்னா அது அந்த ஒரு ஆள் தான் சொல்லும் போது இன்னொரு பக்கம் இந்த யமாட்டோ பையன் இருக்கிறான்ல அப்படியே கடையில ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருப்பான, அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அடி வாங்கி படுத்து இருப்பாங்க. சோ அதுல ஒருத்தன் அட்சை எல்லாரையுமே அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒருத்தனோட
அவனோட நெத்தியில இந்த 7 ஷாட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பட்டாசை வச்சுட்டு அப்படியே அதை கொளுத்தி விடுவான். சோ இதை விடவுமே நிறைய பேர் அடிச்சு போட்டு ஒரு மலை மாதிரி குமிச்சு வைக்கணும், அந்த மாதிரி ஆளுங்களை தேடணும்னு சொல்ல, ஆனா அவன் பேர் வந்து சீகா பிளஸ் அங்கே இந்த ஒரு சீசனையும் முடிக்கிறாங்க. எனிவே சீசன் 2 இதோட முடியுது. சோ சீசன் 3 கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா பார்க்கலாம். சோயா, தேங்க்யூ.